Hello everyone. So நம்ம today வீடியோவில் AWS ஓட continuation series which is ஒரு CloudFrontனா என்ன, Web Application Firewallனா என்னன்ற ரெண்டு டாபிக் தாங்க நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த CloudFront and Web Application Firewall ரெண்டுமே நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கடியில் தான் வரும். விச் இஸ் நம்ம நெட்வொர்க்கிங்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பட் வில் ஸ்டில் டாக் அபவுட் நெட்வொர்க்கிங் தான், இன்டர்நெட் டிராஃபிக்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோஸுன்றது என்னென்னா ஆப்ஷனல்னு சொல்லலாம். ஆப்ஷனல்லாம் என்னென்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது டெஃபினெட்லி ரெக்வயர்டு. ஆனால் உங்களை ரியல் டைமில் இது யூஸ் பண்ணுவோமான்றது இட்ஸ் நாட் கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் என்ன ப்ராஜெக்டை டேக் ஆகுறீங்களோ, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களோட பிஸ்னஸை பொறுத்து இந்த CloudFrontன்றது தேவைப்படுமா படாதான்றது ஒரு ஆப்ஷனல் சர்வீஸ் தான். அது எப்படிங்க ஆப்ஷனல்னு சொல்கிறீங்க? அது தேவைப்படுமா படாதான்றது எந்த சுச்சுவேஷன் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். So without further ado, let's talk about how CloudFront and Web Application Firewall works. So you are learning from Mithran and you are watching Learn with Mithran channel. So let's get into the video. ஸோ நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது ரெண்டு சர்வீஸ். ஒன்று CloudFrontனா என்ன, அண்ட் அது கூடவே வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னால் என்ன. இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ AWSல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ப்ரைமரி சர்வீசஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ப்ரைமரி சர்வீசஸ்க்கு மீனிங் இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணவே முடியும் அப்படின்றது ஒரு பேசிக் பேர் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுங்க. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நானும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதெல்லாமே பேசிக் பேர் மினிமம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு EC2 மெஷினு, ஒரு VPC, ஒரு RDS டேட்டா பேஸு, ஒரு லோட் பேலன்சரு, ஒரு Route 53, இதெல்லாமே பேர் மினிமம். மீனிங் இதெல்லாம் இருந்தால் தான் வெப்சைட்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்நெட்டில் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணணும்னா கூட திஸ் இஸ் த மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸுங்க. இது கூடவே எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் சர்வீசஸ்ன்றது இந்த க்ளவுட் வாட்ச்சு, SNS டாப்பிக்கு, இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா சப்போர்ட்டிங் சர்வீசஸ், IAM ரோலு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாமே ப்ரைமரி சர்வீசஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வரலாம் நம்ம இந்த சீரீஸ்லேயே பார்த்திங்கனாலுமே. அண்ட் அலாங் வித் நம்மளோட லாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு S3 பக்கெட். இப்போ இது கூடவே சப்போர்ட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க. யாருன்னா இந்த CloudFront அண்ட் நம்மளோட இப்போ நெக்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலு, அண்ட் இது கூடவே நமக்கு இன்னும் நிறையா கொஞ்சம் ஷீல்டு இந்த மாதிரிலாம் AWS சர்வீசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நீங்கள் எனேபிள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் AWS ஆஃபர் பண்ணுறா உங்களோட ப்ராஜெக்டோட ஸ்கோப்பை பொறுத்து, உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் இதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது CloudFront அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினாக பார்க்க போகிறோம். பட் த ப்ராப்ளம் இஸ், ஏன் இந்த நான் சப்போர்ட்டிங் சர்வீஸாக இருந்தாலுமே நான் ஏன் இதை கொண்டு வரேன், இதை ஏன் நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 3 tier ஆர்கிடெக்சர் டயக்ராமில், ஏன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ விச் இஸ் ப்ராஜெக்ட் வீடியோ தான். அப்போ நம்ம சோஃபார் லேர்ன் பண்ண EC2 டேட்டாபேஸ், லோட் பேலன்சர், VPCs, Route 53 இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதெல்லாம் தான் ப்ரீ ரெக்வசைட்ஸ் வீடியோஸ். ஆனால் நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராமில் நம்ம ப்ராஜெக்டில் CloudFrontலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, வேணும்னா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம 3 tier ஆர்கிடெக்சர் டயக்ராம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் CloudFrontன்றது டயக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை எங்கே டயக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமில் பார்ப்போங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட Route 53 விச் இஸ் DNSக்கும் நம்மளோட இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்ஸருக்கும் நடுவில் CloudFront அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இது நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு ஒரு டேர்மை சொல்கிறாங்க. அப்போ இந்த CloudFrontன்றது எதுக்குங்க, அது இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா S3 பக்கெட்டில் ஃபார் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இந்த CloudFront அண்ட் S3 இது ரெண்டுமே என்னென்னா ஒரு ஆப்ஷனல் டாபிக். ஆப்ஷனல்னால் என்னென்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இதை கண்டிப்பாக வச்சாதான் வெப்சைட் ஒர்க் ஆகுன்றது கிடையாது. இதை நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் அஸ் வியூ இன் த அப்கமிங் செக்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு சப்போர்ட்டிங் சர்வீசஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த CloudFrontனா என்னங்க, இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னா என்ன, இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக நான் ஒரு ஸ்டோரியோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போங்க. இப்போது ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க, கூகுள் மேப்ஸ்.
ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் மேப்ஸ் இல்லை கூகுள் மேப்ஸ் எது வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போது இந்த ரோடெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்நெட் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ரோடு எல்லாத்தையுமே இன்டர்நெட்டோட வயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் இந்தியாவோட மேப்பு. ஸோ இந்த இந்தியாவோட மேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கோம். ஸோ நான் சென்னையில் இருக்கேன், சாரி. ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கிற நான் எங்கே சர்வர் இருக்குன்னா எனக்கு மும்பையில் சர்வர் இருக்குங்க. அப்போ மும்பையில் தான் என்னென்னா என்னோடய AWS டேட்டா சென்டர் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா இந்த ரோடாக நினச்சிக்காம இப்போ இன்டர்நெட் வயருன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு இன்டர்நெட் வருதுன்னா ஒன்று நீங்கள் செல்ஃபோன் டவர்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு இன்டர்நெட் உங்கள் ஏர்டெல் ப்ரொவைடர் இல்லை உங்களோட ஜியோ பிஎஸ்என்எல்னு சொல்லிட்டு ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியரஸ்ட் டவர்லேருந்து சிக்னல் வழியாக வயர்லெஸில் இன்டர்நெட் அனுப்புகிறாங்க. ஆனால் அவனும் ஒரு அந்த டவரை கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம் அவன் வயர் போட்டு தான் என்ன பண்ணியிருப்பான்னா டவர்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஒன்று வயர்லெஸ்ஸாகவோ இல்லை வயர்டாவோ கம்யூனிகேஷன் இருக்குது. லாங் ரேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மும்பை வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வயர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வயர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வயரை தான் நீங்கள் என்ன வச்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற லைன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மேப் டயக்ராம் இருக்குங்க. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே நான் ஸ்னிப்பிங் டூலை வச்சு ஒரு காப்பியாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை அப்படியே எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம இது அப்படியே என்ன பண்ணுவோன்னா பெயிண்டில் நம்ம இது மேலே கொஞ்சம் வரைய போகிறோம். அதனால் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர். அண்ட் இதை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நான் வச்சுக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வரைஞ்சி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ மும்பையிலேருந்து இது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஏன்னா நான் ஒரே ஸ்க்ரீன்லேயே நான் ட்ரா பண்ணி காமிக்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இதுதான் நம்மளோட ஆரிஜின் லொக்கேஷன். ஸோ நம்ம ஆரிஜின் லொக்கேஷன்றது இந்த பாக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பெயிண்ட் அடித்தா உள்ளே பெயிண்ட் ஆகுதா, இல்லை இப்படி பெயிண்ட் ஆகுது. ஓகே, தட் இஸ் பிட் டிஃபிகல்ட். அப்போ நம்ம அந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளோடு வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம என்னென்னா நம்மளோட ரெக்வஸ்ட்டுங்க. இப்போ நம்மளோட சர்வர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாடுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஹைதராபாடு தான் நம்மளோட ஸ்க்ரீனுக்குள்ளேயே இருக்குது. ஹைதராபாடுமே ஒன் ஆஃப் த AWSோட டேட்டா சென்டர் தான். ஸோ இங்கே சில டேட்டா சென்டர்ஸ்லாம் ஹிடனில் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நீங்கள் போய் மேனேஜ் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வில் பி ஒன் ஆஃப் த ரீஜன் விச் வில் பி அவைலபிள். ஸோ எங்கே இருக்குது சிங்கப்பூர், மும்பை. ஓகே, டிசேபிள்டில் இருக்கணும். இப்போ ஹைதராபாடுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. டிசேபிள்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுன்றனால இப்போதைக்கு இந்த ரீஜன்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரீஜன்லாம் எனேபிள்டு பை டிஃபால்ட் அப்படின்னே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு ஹைதராபாடே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதுதான் என்னோட டேட்டா சென்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட டேட்டா சென்டர் ஹைதராபாடில் இருக்குது. அதை ரெப்ரசன்ட் ஆஸ் அ க்ரீன் கலர். ஓகே, ஸோ க்ரீன் கலர். ஆனால் இதை ஃபில் பண்ண முடியல என்னால். ஃபில் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா? ஃபில்லு தான், ஆனால் ஃபில் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஆனால் அது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வரலைங்க. ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் சென்னை அண்ட் ஹைதராபாத் தான் என்னோட டேட்டா சென்டர். இப்போ இங்கே இருக்கிற ரோடு தான் நம்மளுக்கு என்னென்னா லைன்ஸ், இன்டர்நெட் வயர். இப்போது நமக்கு லேட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. லேட்டன்சினா என்னென்னா நான் சென்னையில் இருக்கிற நான் இந்த ஹைதராபாத்துக்கு நான் கிளம்பி போகிறேன். இன்டர்நெட்டில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அப்போ இந்த இன்டர்நெட் வயர் வழியாக தான் ஹைதராபாத்துக்கு போகும், அங்கேருந்து திருப்பி வருங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இந்த வார்த்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட் டிராஃபிக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே நம்மளுக்கு டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இப்போ நான் சென்னையிலேருந்து ஹைதராபாத் கிளம்பி நான் ரோடு வழியாக நான் கார் எடுத்துகிட்டு நான் ரோட் ட்ரிப் போகிறேன்னா இப்போது இதுவே ஒரு ஹாலிடே சீசன் வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூலுக்குலாம் ஆனுவல் லீவ் விட்றாங்க, இல்லை கிறிஸ்மஸ், நியூ இயர் லீவு, பொங்கல் லீவு, அந்த டைமில் கரெக்டாக லீவுக்கு முதல் நாள் நான் போகிறேன்னா அப்போ ஊர் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். அப்போ அந்த டிராஃபிக் வழியாக நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ரோடு வழியாக அந்த டிராஃபிக்லேயும் நான் போயிட்டு இந்த ஹைதராபாடை போய் ரீச் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னென்னா தேர் வில் பி கன்ஜெஷன். இப்போ இதே டேர்ம் தான் இன்டர்நெட் டிராஃபிக்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வயர் வழியாக என்ன பண்ணுறீங்கன்னா ஹைதராபாத் சர்வருக்கு ரீச் பண்ணுறீங்களா, அந்த வயர் வழியாக நீங்கள் மட்டும் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அதே வயர் வழியாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are trying to access the service.
அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர்லேருந்து ரெக்வஸ்ட் வருது, இல்லை கர்நாடகா இங்கே இந்த ஊர்லேருந்து, அதே மாதிரியே டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து நம்மளுக்கு என்னென்னா ரெக்வஸ்ட் போகுது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தி வில் பி ட்ரைங் டு ரீச்சிங் திஸ் ஹைதராபாத். ஸோ இவங்க எல்லாருமே ஹைதராபாத்தை தான் ரீச் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஆக்சஸ் இட் வியா த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் டிராஃபிக் வழியாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கிறேங்க சும்மா. ஓகே, ஸோ இப்போது இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன்டர்நெட்டில் நிறைய டிராஃபிக் இருக்குது. அப்போ சென்னையில் இருக்கிற நான் ஹைதராபாத்தில் இருக்கிற சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் இன்டர்நெட்டில் இருக்கிற பப்ளிக் இன்டர்நெட் ப்ரொவைடர்லாம் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இன்டர்நெட் ப்ரொவைடர் இருக்குது, உலகம் ஃபுல்லாக வயர்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இன்டர்நெட் கேபிள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே சப்மரின் கேபிள் மேப் இல்லை இன்டர்நெட் கேபிள் மேப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில டயக்ராம்ஸ்லாம் இருக்குங்க. நான் கூட என்னோடய வீடியோ ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், இது எல்லாமே வேர்ல்டுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பைப்பு போட்டு தே ஆர் ஹேவிங் கேபிள்ஸ். நடுவில் ஒரு இஷ்யூலாம் வந்துச்சு. என்ன இஷ்யூனா, ஷார்க்லாம் போயிட்டு அந்த பைப்பை கடிக்கிறனால யூஎஸில் ஒரு ரீஜனுக்கு இன்டர்நெட் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நெட் மீன்ஸ் தண்ணி கடியில் தான் அந்த கேபிளில் தே ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இட். ஸோ அப்போது உலகம் ஃபுல்லாக இப்படி தான் இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னா தே ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர். ஓகே, ஸோ அப்போ சேம் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா இதுதான் ப்ராப்ளமும். ஸோ அப்போ நான் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ட்ரைங் டு ஆக்சஸ் மை ஹைதராபாத் ரீஜன். இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா நிறைய டிராஃபிக் இருக்குங்க. அப்போ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நம்ம இப்போ லேர்ன் பண்ணுற சர்வீஸ் விச் இஸ் CloudFront அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த CloudFrontன்றவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, AWS நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் பப்ளிக் இன்டர்நெட்டில் போகாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் சில எக்ஸ்ட்ரா எட்ஜ் லொக்கேஷன்ஸ்னு ஒரு டேர்மை கொண்டு வரோம். என்ன பண்ணுறேன், AWS ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா போகிறாங்க. இப்போ சோஃபார் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் என்னென்னா, ஸோ வி ஹாவ் ரீஜன்ன்ற ஒரு வார்த்தை தெரியும். மும்பை, ஹைதராபாத், சிங்கப்பூர், டோக்கியோ, லண்டன் இதெல்லாம் ரீஜன்ஸ். ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் அவைலபிலிட்டி ஜோனுன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ரீஜன் வில் பி டிவைடட் இன்டூ 3 to 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இந்த 2 வார்த்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இது கூடவே there is something called as edge locations அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான், ரீஜன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான், 12 more அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் 4 more ரீஜன்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நான் இந்த மும்பைன்றதை நான் கிளிக் பண்ணாலே எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பேஜ்லேயே வரும். லோக்கல் ஜோன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன்ஸ், லேர்ன் மோர் அபவுட் ரீஜன்ஸ். there will be a term which is called as edge locations ன்னு சொல்லிட்டுங்க. அந்த எட்ஜ் லொக்கேஷன்ற வார்த்தைக்காக தான் ஐ எம் சர்ச்சிங். ஜிஇ எட்ஜ் இருங்க, நம்ம வேறு ஏதாவது பேச போவோம். AWS எட்ஜ் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு போட்டாலே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வருதா, AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே பேஜ் தான் வருது. ஆனால் இதில் அந்த எட்ஜ் லொக்கேஷன்ற வார்த்தையை பற்றி நமக்கு சர்ச் லிஸ்ட் வியூ இதில் வரணும். சூப்பர். ஸோ அப்போ AWS ரீஜனில் நார்த் அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் லொக்கேஷன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸோ அப்போ அந்த எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்ற வார்த்தையில் வி ஹேவ் அண்ட் சிமிலர்லி ஏசியா பசிபிக் அண்ட் சைனா அதில் என்னென்ன எட்ஜ் லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதுங்க. ஓகே, ஸோ அது என்னதுங்க இந்த எட்ஜ் லொக்கேஷன்? ஸோ வாட் இஸ் திஸ், இந்த டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செக் இட் அவுட். ஸோ இப்போ AWSல மொத்தம் 44 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இன் ஏசியா பசிபிக் அண்ட் சைனாவில் இருக்குது. 14 ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ், 34 எட்ஜ் நெட்வொர்க் லொக்கேஷன்ஸ் அண்ட் இதில் நம்மளுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் எட்ஜ் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் ரீஜனல் எட்ஜ் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான். இந்த எட்ஜ் லொக்கேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே பெங்களூருன்னு ஒரு வார்த்தை இருக்குது இன் இந்தியா. அதே மாதிரியே சென்னைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் சென்னையிலலாம் டேட்டா சென்டரே கிடையாது. நீங்கள் மும்பை டேட்டா சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைதராபாத் டேட்டா சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சென்னையிலேயே ஒரு எட்ஜ் லொக்கேஷன் வச்சுருக்கான், பெங்களூர்லேயே ஒரு எட்ஜ் லொக்கேஷன் வச்சுருக்கான். அண்ட் இதே மாதிரியே நம்மளுக்கு வேறு ஏதாவது மும்பை, ஓகே, வேறு ஏதாவது நம்மளோட பெரிய ஊர் இந்தியா படி பார்த்திங்கன்னா, ஓகே சேம் ஹைதராபாத்லாம் மும்பை எல்லாமே அவன் ரீஜன்ஸ் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு பெங்களூர்லேயும் சென்னையிலையுமே எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருதுங்க. இது என்னது எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு டேட்டா சென்டர் இல்லைனாலுமே நாங்கள் ஒரு குட்டி ஆஃபீஸில் ஒரு பில்டிங் மாதிரி டேட்டா சென்டருக்காக தான் தட்ஸ் அ பில்டிங் விச் இஸ் கால்ட் அஸ் எட்ஜ் லொக்கேஷன். நாங்கள் சென்னையிலையுமே பெங்களூர்லேயும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த எட்ஜ் லொக்கேஷன் வச்சுருக்கோம்.
ஸோ அப்போ அந்த எட்ஜ் லொக்கேஷன்னா என்னதுங்க? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்போது டன். இப்போ ஸ்டில் லெட் அஸ் கம் பேக் டு த ப்ரீவியஸ் சினாரியோ. என்னோட டேட்டா சென்டர் எங்கே இருக்குன்னா, இட் இஸ் இன் மை ஹைதராபாத். இங்கே தான் என்னோட டேட்டா சென்டருன்றது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, லெட்ஸ் சே நான் இங்கே வேலூரில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வேலூர்லேருந்து, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேலூர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ரெக்வஸ்ட்டை நான் ஹைதராபாத்துக்கு சென்ட் பண்ணுறேங்க. பை டிஃபால்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டு இந்த இன்டர்நெட் டிராஃபிக்லாம் வழியாக இட் வில் ரீச் மை ஹைதராபாத் டேட்டா சென்டர். அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்கும், லேட்டன்சி அதிகமாக இருக்கும். இப்போ இதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, எட்ஜ் லொக்கேஷன்ற ஒரு கான்செப்டை CloudFrontல கொடுக்குறான். ஸோ பெங்களூரு, சென்னை, ஏன்னா இங்கெல்லாம் ஐடி சென்டர் ஹப்பே இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஒரு எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். நான் கூட இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் ஃபில் பண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். ஃபில் திஸ் அண்ட் லெட் மீ செலக்ட் திஸ். சூப்பர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் எட்ஜ் லொக்கேஷன் சொல்லிட்டு சென்னையில் ஒன்று வச்சுருக்கேங்க. ஸோ அப்போ இந்த எட்ஜ் லொக்கேஷன் வழியாக உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ ஹியர் யூ ஹேவ் அன் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் இனிமே உங்கள் டிராஃபிக்கை இன்டர்நெட் வழியாக இங்கே கஷ்டப்பட்டு இங்கே நீங்கள் கொண்டு போக வேண்டாம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எட்ஜ் லொக்கேஷன் வச்சுருக்கோம். இந்த எட்ஜ் லொக்கேஷனுக்கும் ஹைதராபாத்தில் இருக்கிற டேட்டா சென்டருக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்டர்னலாகவே AWS என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஒரு ரவுட் போட்டு வச்சுருக்கான். அண்டு நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த CloudFront அப்படின்ற கான்செப்டை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்கிடெக்சரில், ஹியர் ஆஃப்டர் யாருன்னா வேலூர்லேருந்து ரெக்வஸ்ட்டை உங்கள் சர்வருக்கு ஹிட் பண்ணுறாங்களா, அது இன்டர்நெட் வழியாக போகாதுங்க. என்ன பண்ணுன்னா, நியரஸ்ட் எட்ஜ் லொக்கேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். சென்னை இருக்குது. அப்போ உங்களோட டிராஃபிக்கு இங்கேருந்து சென்னை வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நல்லா கன்ஜஷனோடு இருக்கும். சென்னையிலேருந்து AWS என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஒரு எக்ஸ்பிரஸ் வே போட்டிருக்கான்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 லேன் எக்ஸ்பிரஸ் வே. அதில் யார் டிராஃபிக்கும் வராது, எக்ஸப்ட் AWSோட டிராஃபிக் மட்டும்தான். அதுவுமே கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா AWS யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அது யூஸ் பண்ண போகிறாங்க. அவனும் என்ன பண்ணியிருக்கான்னா, நல்லா சூப்பராக ஒரு ஹைவே மாதிரி போட்டு வச்சுருக்கான்னு எடுத்துக்கோங்களேன். அதில் யார் பொதுமக்கள்லாம் வரமாட்டாங்க. அப்போ இங்கேருந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு மட்டும் இன்டர்நெட் டிராஃபிக்கில் போயிடும். அது அங்கே போன சென்னையிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேன்னு கூட வச்சுக்கோங்களேன், புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி எது வேணால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து என் ரெக்வஸ்ட்டு செம்ம ஸ்பீடாக ஹைதராபாத்தை போய் ரீச் பண்ணிடுவாங்க. அப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் இன்டர்நெட்டில் ஃப்ரம் வேலூர் டு ஹைதராபாடு என்னோடய ரோட் டிராஃபிக்கில் இன்டர்நெட் டிராஃபிக்கில் போகிறதுக்கு லேட்டன்சி விச் இஸ் டைம் டேக் டு ரீச் தட் சர்வர் ஹையாக இருக்குது. அப்போ இதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் எட்ஜ் லொக்கேஷன்ற ஒரு கான்செப்டை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஆன் பண்ணிட்டேன்னா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஐடி சென்டர் ஹப்லாம் இருக்கோ அங்கே AWS என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு குட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ உங்களோட ரெக்வஸ்ட்டு அந்த நியரஸ்ட் எட்ஜ் லொக்கேஷனில் போயிடும். அங்கேருந்து என்ன பண்ணுன்னா, இனிமேல் ஒரு எக்ஸ்பிரஸ் வே போட்டு அந்த எக்ஸ்பிரஸ் வேயில் உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட டிராஃபிக் ஹைதராபாத்துக்கு போகுங்க. அப்போ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு என்னென்னா, CloudFrontல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் அ ரெடியூஸ்டு லேட்டன்சி. ஸோ அப்போ நம்மளுக்கு ரெடியூஸ்ட் லேட்டன்சி நம்மளுக்கு கிடைக்குது அண்ட் இம்ப்ரூவ்டு ஸ்பீட்ஸ், இந்த டேர்ம்ஸை நம்ம சொல்லலாம். இதை நான் லைவாக எக்ஸாம்பிளே காமிக்க முடியும். இதை நம்ம எங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா, AWSல S3 அப்படின்ற ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. நான் அகெயின் அதை சொல்கிறேன். AWS S3 ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை பற்றி நம்ம படித்தோம்னாலே அவனே என்ன சொல்லியிருப்பானா, அவன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங்னா வித் த ஹெல்ப் ஆஃப் CloudFront. ஸோ ஹவு, ஒன் செகண்ட், what is AWS transfer acceleration? How? Okay, super. So AWS transfer acceleration speed up the data transfer from your S3 bucket by routing the traffic through Amazon CloudFront's globally distributed edge locations. அப்போ நம்ம S3ல படித்த டாப்பிக்கு அன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு கிளிக் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த CloudFrontோட டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற எட்ஜ் லொக்கேஷன் வழியாக தான். ஸோ potentially optimizing the network path to minimize latency. நெட்வொர்க் பாத்னா என்னென்னா, இப்போ நான் பெயிண்டில் வரைகிற இந்த டயக்ராம் மாதிரி தான். ஸோ இன்டர்நெட்டில் நம்ம இந்த ரோடு வழியாக டிராஃபிக்லாம் போகிறதுக்கு பதில் இதை நீங்கள் ஃப்ளைட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. சூப்பராக அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கான். AWS இன்டர்னல் டிராஃபிக் மட்டும்தான். அப்போ இங்கேருந்து நீங்கள் எட்ஜ் லொக்கேஷன் போயிட்டிங்கன்னா, அங்கேருந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக நீங்கள் AWSோட ஓன் நெட்வொர்க்கே யூஸ் பண்ணி ஹைதராபாத்துக்கு ரீச் ஆகலாம்.
So, particularly when you geographically far from S3 bucket, you enabled in S3 bucket properties அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த AWSல ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன்ன்றதை எனேபிள் பண்ணிங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸில் இந்த CloudFront தாங்க ஒர்க் ஆகுது. நம்மளும் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த CloudFront எப்படி செட் பண்ணுறதுன்றதை மேனுவலாகவும் நம்ம கற்றுக்குறோம், ரைட்? இப்போ அதை நான் எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். கம்பேரிசன் ஸ்பீட் ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பீட் டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட இன்டர்நெட்டோட ஸ்பீட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் மை இன்டர்நெட்டோட ஸ்பீடு. ஸோ ஆன் ஆவரேஜ் 200 கிட்ட போகும். ஓகே, ஸோ ஓகே 150 Mbps தான் ஸ்டாட்டிக்காக என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இருங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஓகே சூப்பர். இப்போ என்னென்னா இந்த வெப்சைட்டுன்றது நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே வரும். நானும் என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நார்மலாக நான் ஒரு ஃபைலை US East 1 வர்ஜீனியாவோட S3 பக்கெட்டுக்கு, ஏன்னா நான் சென்னையில் இருக்கேன், வர்ஜீனியா ரொம்ப ரொம்ப தூரம், அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட அப்லோட் பண்ணுற ஸ்பீடு என்னென்னா, அது எவ்வளோ எக்ஸாக்டாக வராது, பட் ஆனால் ஸ்பீடு அப்லோட் பண்ணும்போது இவ்வளோ ஸ்பீடு போகுது அப்லோட் பண்ணுறதுக்குன்னு காமிக்குதுங்க. ஆனால் இதுவே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷனோட எனேபிள் பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் uploading a sample file through a CloudFront endpoint. ஆனால் இந்த S3 பக்கெட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா it will be faster. 1% ஸ்லோவர் தான் வருது. ஏன் என்னோட TLS 1.2 ஆர் ப்ரௌசர் வை இதுங்க நம்ம என்ன பண்ணுவோம், better I'll go to that video itself. YouTube, நான் ஒரு ப்ரைவேட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் லேர்ன் வித் மித்ரன் அண்ட் குவிக்காக லெட் மீ ஓப்பன் மை வீடியோஸ் பிளேலிஸ்ட். AWSல ஹவு டு ஹோஸ்ட் வெப் S3 அண்ட் பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் தான் வரணும். எஸ் சூப்பர். நான் இதை சவுண்டை மியூட்டும் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் காமிச்சிருக்கேன். நடுவில் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய நெட்வொர்க் ப்ரொவைடரும் நான் மாற்றிருக்கேங்க. மீனிங் அப்போ இருந்த வைஃபை வேறு, இப்போ இருக்கிற வைஃபை வேறு. நான் என்னோடய வைஃபை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் நவ் அதனால தான் அந்த எக்ஸாம்பிளை நான் என்ன பண்ணிடுறேன், ஐ வில் ஷோ தட் பெட்டர். ஸோ இப்போது எனக்கு ஒரு ஃபைல் எனக்கு என்ன ஆகுதுன்னா S3ல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஸ்பீடு காமிக்கிறாங்க. ஆனால் இதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ண ஸ்பீடு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட்ஸ் வெரி லாட் மச் ஹையர். ஸோ அப்போ என்னோட ரிசல்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதே பண்ணிக்கிறேன். ரிசல்ட் எவ்வளோ வந்துச்சு நான் இது பண்ணிட்டேன். இட் வில் பி அரவுண்ட் சம் மல்டிபிள் 100 times percentage, லைக் 300% வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் மூவ் பண்ணிட்டேன். வேர் இஸ் த அவுட்புட்? 400 times ஃபாஸ்டருங்க. ஸோ அப்போ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 times ஃபாஸ்டர், 365 times ஃபாஸ்டர். இந்த வெப்சைட்டில் இப்போ ஏதாவது ப்ராப்ளமா ஐ எம் நாட் ஷுர். இல்லை என்னோட நெட்வொர்க்கில் ஏதாவது பேண்ட்வித் இஷ்யூவா, அதுவும் கூட இருக்கலாம். ஸோ தேர் மேபி த டிஃப்ரெண்ட், ஏன்னா நெட்வொர்க்கோட பேண்ட்வித் கெப்பாசிட்டி லிமிட் ஹிட் பண்ணியிருந்தால் கூட, ஏன்னா நான் வைஃபை சேஞ்ச் பண்ணேன். ஸோ அவன் சைடில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் கூட இட் மே காஸ் திஸ் இஷ்யூஸ். பட் அக்கார்டிங் டு மை ப்ரீவியஸ் வீடியோ, நான் அன்றைக்கி அந்த வீடியோவில் காமிச்சிருக்க ப்ரூஃபே வச்சு 4 times ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போதும் சரி, உங்கள் நெட்வொர்க் நீங்கள் அந்த சர்வரை ரீச் பண்ணும்போதும் சரி. ஸோ திஸ் இஸ் ரெடியூஸ்டு லேட்டன்சி அண்ட் இம்ப்ரூவ்டு ஸ்பீடு. இது ஒரு பெனிஃபிட். ஓகே, பட் ஆக்சுவலாக அது பெனிஃபிட் இருக்குது தான். ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடரை பொறுத்து அதுவும் மாறுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பேச போகிறோம்னா, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கேட்சி சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கேட்சினா என்னென்னா, கேட்சின்றது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டெம்பரரியாக நம்ம டேட்டாவை எட்ஜ் லொக்கேஷன் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிள், லெட்ஸ் சே ஐ ஆம் யூஸிங் அ வெப்சைட். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, ஆன்லைன் SBI அப்படின்னு நான் ஹிட் பண்ணுறேன். SBI போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓகே, இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் த ஸ்டாட்டிக் பேஜ் எல்லாருக்கும் ஓப்பன் ஆக போகிறது. இப்போ இதே மாதிரியே HDFC ஆன்லைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் ஏதோ ஓப்பன் பண்ணாலுமே திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் என்ன ஆகுதுன்னா எனக்கு வருது. இதில் இப்போ SBIயில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ்லாம் இருக்குங்க.
இங்கெல்லாம் இமேஜஸ் இருக்குது, இதில் நம்மளுக்கு இன்னும் மல்டிபிள் பேஜஸ்க்கு ஆடெல்லாம் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் கிளிக் பண்ணேன்னா எனக்கு மல்டிபிள் இமேஜஸ் என்ன வருதுன்னா எனக்கு இந்த இமேஜஸ்லாம் வருது. ஸோ அப்போ இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். எஸ்பிஐ வெப்சைட்டோட இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எடுத்துக்கிறேன். இதை நான் என்னன்னு சொல்கிறேன்னா, திஸ் இஸ் மை லேண்டிங் பேஜ், ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லலாம், which is hdfcbank.com அப்படின்ற வெப்சைட்டில் என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு ஹோம் பேஜாக ஐ எம் கெட்டிங் திஸ் விண்டோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஆசெட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்டாட்டிக் ஆசெட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு மெசேஜை டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக சென்ட் ஆகிடும். ஆனால் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பாருங்களேன், அது கொஞ்சம் அப்லோட் ஆகிட்டு அடுத்து தான் அது சென்டே ஆகும். அப்போ ஒரு மெசேஜை விட ஃபோட்டோ ஹேஸ் லாட் மோர் டேட்டா டு ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா அந்த ஃபோட்டோ பெருசு, 1 MB அந்த சைஸில் இருக்கும்போது இன்டர்நெட்டில் சென்ட் பண்ணும்போது இட் இஸ் டேக்கிங் டைம் டு சென்ட் தட் டேட்டா. அப்போ இந்த சுச்சுவேஷனில் we can use something called as catchy servers அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னங்க, ரொம்ப சிம்பிள். அகெயின் நம்ம இந்த எக்ஸாம்பிள்கே போவோம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, அவன் சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கான். ஸோ ஹி ஹேஸ் சம் ஃபோட்டோஸ். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஹி ஹேஸ் சம் ஃபோட்டோஸ். அவனோட ஹைதராபாத் சர்வரில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. ஓகே, ஸோ ஹி ஹேஸ் சம் ஃபோட்டோஸ் இந்த ஹைதராபாத் சர்வர். யாருனாலுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்ன ஆகுனா இன்டர்நெட் வழியாக இட் வில் பி டவுன்லோடட். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இந்த நம்ம எட்ஜ் லொக்கேஷன் எனேபிள் பண்ணோன்னா, ஸோ வாட் வி கேன் கெட் இஸ், ஸோ வி கேன் கெட் சம்திங் கால்ட் அஸ் கேட்சி சர்வர்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுனா, நம்மளுக்கு யூ வில் பி கெட்டிங் அ காப்பி ஆஃப் தட் ஃபோட்டோஸ் இன் யோர் எட்ஜ் லொக்கேஷன்ஸ். ஒரிஜினலும் என்ன இருக்குன்னா ஹைதராபாத்லேயும் இருக்கும். அப்போ உங்களோட ஃபோட்டோட எல்லா காப்பியும் என்ன இருக்குன்னா இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேயே இருந்துருது. அண்ட் உங்களோட வெப்சைட்டுமே என்ன ஆகுனா இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேயே கேட்சி ஆயிருங்க. அப்போ நார்மலாக ஒரு யூசர் வேலூர்லேருந்து வெப்சைட்டை hdfcbank.comனு ஹிட் பண்ணுறாரு. சர்வர் எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில் தான் இருக்குது. நியாயப்படி என்ன ஆகுனா, என்னோடய வேலூரில் இருக்கிற என்னோடய ரெக்வஸ்ட்டு ஹைதராபாத் சர்வரை ரீச் பண்ணி அங்கேருந்து அந்த வெப்சைட் என்ன ஆகுனா லோட் ஆகி எனக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். என்னோடய ப்ரௌசரில் அந்த வெப்சைட் லோட் ஆகுங்க. ஆனால் நான் இந்த CloudFront எனேபிள் பண்ணனா இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேயே கேட்சி சர்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா என் வெப்சைட்டை டெம்பரரியாக இங்கே கேட்சி பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ மீனிங் இனிமே என் வேலூர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணனா எனக்கு எட்ஜ் லொக்கேஷன், நான் வந்து HDFC பேங்க் நிறைய காசு இருக்கேன் என்கிட்ட. அப்போ நான் எட்ஜ் லொக்கேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போ என்ன ஆகுனா, என்னோடய ரெக்வஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டெலாம் லோட் ஆகாமல் சென்னையில் இருக்கிற எட்ஜ் லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகுனா இந்த இமேஜஸ் எல்லாமே எனக்கு இமேஜஸும் சேர்த்து வெப்சைட்டும் சேர்த்து என்னோடய சென்னையே என்ன பண்ணுன்னா ஒரு குட்டி சர்வராக அங்கேருந்தே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுங்க. அப்போ வேலூர்லேருந்து ஹைதராபாத் போகிறது எவ்வளோ தூரம், ஆனால் வேலூர்லேருந்து சென்னை கிட்ட தான். அப்போ சென்னையிலேருந்து என்ன ஆகுனா, நான் hdfcbank.com அடிச்சேன்னா அடுத்த மில்லி செகண்டே சென்னையில் இருக்கிற சர்வரே என் வெப்சைட்டை கேட்சி பண்ணி வச்சுருக்கிறனால அதுவே எனக்கு ரெஸ்பான்ஸை கொடுத்துரும், எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகி காமிச்சிடும். அடுத்து நீங்கள் ஏதாவது லாகின் பண்ணுறீங்க, பேக் எண்டெலாம் ஹிட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட ரெக்வஸ்ட்டு ஹைவே டிராஃபிக் மூலியமாக ஹைதராபாத்துக்கு தாங்க போயாகணும். ஏன்னா நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் பிரகாரம் ஃபார் அவர் பேக் எண்ட் லாஜிக்கு, ஃபார் அவர் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸு, அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னென்னா ஆர்கிடெக்சருக்குள்ளே போயாகணும். அப்போ ரவுட் 53ல் யாருன்னா ஒருத்தர் hdfcbank.comனு அடித்தாங்கன்னா அப்போ ஆர்கிடெக்சரில் எங்கே வருது, ரவுட் 53 டேரெக்டாக CloudFrontக்கு தான் போகுது. அப்போ என் டயக்ராம் படியும் CloudFrontக்கு தான் போகுது. அந்த CloudFrontல ஆப்ஷன் நம்பர் 1 இது ஹோம் பேஜா, S3லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபோட்டோஸு மீடியாஸ் எல்லாம் நான் வச்சிடுறேன். அதை நான் CloudFrontல ஒரு கேட்சியாகவும் வச்சிடுறேன். அப்போ அந்த கேட்சியிலேருந்து என்னென்னா சென்னையிலேருந்து எனக்கு என்ன வந்துடும்னா என் பேஜோட அவுட்புட் வந்துடும். இப்போ அடுத்து அந்த பேஜ்லேருந்து அவுட்புட்டை பார்த்துட்டு யாருன்னா லாகின் அப்படின்லாம் பட்டனை கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகின் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த லோடெல்லாம் ஆகுது. ஸோ இட்ஸ் டேக்கிங் ஈவன் மோர் டைம் டு லோட். ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்கலாம், இல்லை என்னோட நெட் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கலாம். இட்ஸ் டேக்கிங் a lot of time to load. ஸோ அப்போது இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ என்னோட HDFC ஹோம் பேஜ் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நான் லாகின் பேஜ்லாம் நான் கிளிக் பண்ணும்போது இட் வாஸ் டேக்கிங் டைம் டு கிவ் மீ அ ரெஸ்பான்ஸ். அப்போ அந்த டைமில் CloudFront என்ன பண்ணுன்னா லோட் பேலன்சர் வழியாக உங்களோட சர்வர்ஸுக்கு பேக் எண்ட் சர்வர்ஸ்க்கு என்ன பண்ணுன்னா ஆக்சுவல் ஹைதராபாத் ஆரிஜினுக்கு என்ன பண்ணணும் ரெக்வஸ்ட்டை ரவுட் பண்ணிவிடும். அப்போ இதுதாங்க CloudFront. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes கிட்ட நான் வெறும் தியரி மட்டுமே பேசியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஏன்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸி.
S3ல போய் 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம், ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம ரெடி பண்ணுவோம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோமோ இல்லை ஸ்டாட்டிக் வெப்சைட் நம்ம ரெடி பண்ணுவோம். அண்ட் நம்ம CloudFront எனேபிள் பண்ணிட்டோம்னா அது வெறும் 4 கிளிக்கு தான். எனேபிள் பண்ணிட்டோம்னா CloudFrontோட URL ஹிட் பண்ணனா அவுட்புட் வந்துட போகுது. அண்ட் அதில் ஒரு சின்ன ஒரு என்ன பண்ணுவோம்னா we'll also do a simulated activity and CloudFrontல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் an extremely easy service to configure. அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலும் இட்ஸ் extremely easy to configure. அதே மாதிரியே நான் ஒரே ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து நான் இந்த க்ரீன்ஸ் டெக்னாலஜியில் கிளாஸஸ் எடுக்கும்போது I'll be using this document. AWS CDN CloudFront done. Not this one. என்ன டாக்குமெண்ட்? ஒன் செகண்ட். சூப்பர். ஸோ இப்போது நான் ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டில் அதே தான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. குவிக்காக ரீகேப் மட்டும் பண்ணிடுறேன், பிகாஸ் ஸ்டில் என்னடா பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஒரே ஒரு குவிக் ரீகேப், ஹார்ட்லி ஒரு ஃபியூ மினிட்ஸ், நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாம். பாயிண்ட் இஸ், உலகம் ஃபுல்லாக என் டிராஃபிக் இருக்குது. நான் இப்போ வெறும் சென்னை டு ஹைதராபாத் மட்டும் தான் பேசினேன். பட் இமேஜின்னா கிராண்டர் ஸ்கேல், அமேசான்ன்ற வெப்சைட்டு இல்லை சில ஃபியூ வெப்சைட்ஸ் எல்லாமே உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸ்லாக இருக்கும். ஸோ அப்போ டிராஃபிக் வில் பி கம்மிங் எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியூஎக் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு பை கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ஸோ என்னோட கம்ப்யூட்டர்ன்றது என்னென்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது, பிகாஸ் ஐ பிளே லாட் ஆஃப் வீடியோ கேம்ஸ். அப்போது ஒரு குட் ஜிபியூ, குட் லாட் ஆஃப் ரேம் அண்ட் ஒரு குட் ப்ராசஸர்லாம் இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நியூஎக்கில் போயிட்டு ஈவன் தோ இட்ஸ் அ வெப்சைட் ஃபார் US, ஸோ இங்கே நம்மளுக்கு பட் இட் சப்போர்ட்ஸ் அ லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் அஸ் வெல். அண்ட் அங்கே ஒவ்வொரு ப்ராடக்ட் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி I'll be visiting this website a lot. இப்போது சேம், ஆனால் இது வந்து ஒரு US பேஸ்ட் வெப்சைட். அண்ட் அவன் என்னென்னா நிறைய வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கெல்லாமல் சப்போர்ட் பண்ணுறான். அப்போ இட்ஸ் அ குளோபல் வெப்சைட், நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ சேம் திங்க் ஆஃப் அ சினாரியோ, என்னோட ஆரிஜின் சர்வர் ரீஜியன் எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. உலகம் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறதுனால எல்லா லோடுமே லண்டனில் இருக்க சர்வருக்கு தான் போகும். அப்போ இந்த லோடை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த எட்ஜ் லொக்கேஷனுன்றதை நான் ஆன் பண்ணிக்கலாங்க. அப்போது லண்டனில் சர்வரே இருந்தாலும் சென்னையில் ஒரு எட்ஜ் லொக்கேஷன் இருக்குது. அப்போ லண்டனில் இருக்கிற என்னோடய வெப்சைட்டோட காப்பி கேட்சி என்ன ஆகும்னா என்னோடய எட்ஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிரும். அப்போ இனிமேல் என்னோடய டிராஃபிக்குமே எப்படி போகும்னா என்னோடய யூசர் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த எட்ஜ் லொக்கேஷனுக்கு போவாங்க. அங்கேருந்து என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் வே இருக்கும். அந்த எக்ஸ்பிரஸ் வே வழியாக தே வில் கனெக்ட் டு மை ஆரிஜின் சர்வர். எக்ஸ்பிரஸ் வே வழியாக போகிறனால அட்வான்டேஜ் என்னென்னா லேட்டன்சி கம்மி. ஏன்னா AWSோட நெட்வொர்க்கில் போகிறனால சூப்பர் ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்னா என் சர்வர் ஆரிஜின் சர்வருக்கு ரீச் ஆயிரும். அப்போ என்னோடய பேக் எண்டெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இது ஒரு அட்வான்டேஜ். ஃபார் reduced latency and improved speed I'm using CloudFront. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா எனக்கு there is something called as நம்ம இந்த எட்ஜ் லொக்கேஷன் வழியாக நீங்கள் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது எட்ஜ் லொக்கேஷன்லேயே கேட்சி சர்வர்ன்னு இருக்கும். அப்போ இதுக்கு மேலே என்னோடய யூசர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆரிஜின் விச் இஸ் லண்டனில் இருக்கிற சர்வருக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த எட்ஜ் லொக்கேஷனில் இருக்கிற கேட்சியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க என்னோடய பேஜை லோட் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ அப்போ இங்கேருந்தே அவங்க ரெக்வஸ்ட் போயிடும். அப்போ ஒரு ரெக்வஸ்ட்டு லண்டன் வரைக்கும் போயிட்டு வர்றது அடுத்த 2வது யூசர் 3வது யூசர் 4வது யூசருக்குலாம் இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேயே டெம்பரரியாக கேட்சியாக இருக்கிறனால தே வில் பி ஹிட்டிங் த வெப் பேஜ் ஃபாஸ்டர். பேக் எண்டுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அவங்க ஆரிஜினுக்கு போய் தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் இஸ் அ CloudFront அண்ட் ஹவு CloudFront ஒர்க்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தியரிட்டிக்கலாக வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ CloudFront அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அன்வான்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன பண்ணுவோம், we will jump to that. So let us search for a word which is called as S3 bucket ஒன்று ஃபஸ்ட்டு அண்டு CloudFront செகண்ட். CloudFront FRONT டன். அப்போ நம்ம 2 விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு S3 பக்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ நீட் டு ஹேவ் சம் கண்டென்ட். ஏதாவது நான் வெப்சைட்டை நான் என்ன பண்ணணும் என்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அந்த வெப்சைட் எனக்கு என்ன ஆகும்னா லோட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெம்பரரியாக ஒரு வெப் பேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா S3 பக்கெட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ திஸ் சம்திங் ஃபார் Kubernetes which is created very long back. அந்த S3 பக்கெட்டே எனக்கு வேண்டாம், நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஃபவுண்ட். அப்போ அது எம்டியாக தான் இருக்குது, அப்போ அதை விட்டுடலாம். ஸோ இப்போது நான் ஒரு நியூ பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பக்கெட்டுக்கு நம்ம எல்லா பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ
பர்மிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னா கூட CloudFrontலேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் CloudFrontல நான் அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மை UNIQUE my unique bucket in the name of 07/03/2025 இதுதான் என்னோட பக்கெட்டோட பேர். இந்த பக்கெட் பேரில் உலகத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி டேட்டு போட்டு எதுவும் இருக்காது. அண்ட் எல்லாம் ஓகே. பக்கெட் ஓனர்ஷிப், ஸோ ACL டிசேபிள்ட் ஓகே தான். பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்ன்றதை எடுத்து விட்டுறேன். பக்கெட் வெர்ஷனிங்கிறது எனக்கு டிசேபிள்ட்லேயே இருக்கட்டும். ஸோ இட் won't be an issue for me. அண்ட் ஓகே, என்கிரிப்ஷன்ஸ்லாம் எதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஆப்ஜெக்ட் லாக்லாம் எதுவும் வேண்டாம். இப்போதைக்கு எல்லாம் ஃபுல் பெர்மிஷன்ஸில் தான் இருக்குது. லெட் மீ கிரியேட் அ பக்கெட். டெம்பரரியாக ஒரு பக்கெட் நம்மளுக்கு இப்போதைக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஐ அக்னாலேஜ்ன்றதை நான் கிளிக் பண்ணல. கிரியேட் அ பக்கெட். சூப்பர். இப்போ எனக்கு ஒரு பக்கெட் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த பக்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டாட்டிக் மீடியாவை நான் லோட் பண்ணுறேங்க. ஸோ ஸ்டாட்டிக் மீடியா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணலாம். இல்லைனா ஒரு S3 பக்கெட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா we can upload it. ஸோ let me upload a static content. Visual Studio Code இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. not still opening. இப்போதைக்கு சப்சிஸ்டம் வேண்டாம். ஃபைல், ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல், மேனேஜ் ஆல் பர்மிஷன்ஸ், updated version, press any key to install. Okay, fine, let it install. இப்போ நம்ம இந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா let me create a new file. எங்கன்னா let me save this file. நீங்கள் நெட்லேருந்து கூட ஒரு .html ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டெஸ்க்டாப்பில், where is my desktop, என்னோட டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன், I'm going to create a file in the name of index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் click it save. ஸோ .html ஃபைல் வந்துருச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கண்டென்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பாடி h1 hello world அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இதில் என்னோட பாடியோட பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன கொடுக்குறேன்னா ரெட்டு. சேவ். அவ்வளோதாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டேன், பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன், இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட கோடு. நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்னென்னா இந்த 3 லைனை மட்டும் நீங்கள் இந்த வீடியோலேருந்து பார்த்து கூட என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை நெட்லேருந்து ஏதாவது ஒரு HTML ஃபைல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட, நம்ம நிறைய வீடியோஸில் ஒரு சாம்பிள் HTML ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்போம், டவுன்லோட் பண்ணி நம்ம அப்பாச்சி சர்வர்லாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபார் நவ் இந்த 3 லைன் மட்டும் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ எம் கிரியேட்டட் index.html ஃபைல். இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிடுவோம். அப்லோட். ஸோ எனக்கு என்ன ஃபைல் அப்லோட் பண்ணும், ஆட் ஃபைல். என்கிட்ட என்ன இருக்குன்னா இதெல்லாம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ். என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் வேர் இஸ் மை ஃபைல், index.html ஃபைல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் அ ஃபைல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த index.html ஃபைலை நான் ஓப்பன்னு கொடுக்குறேன். எனக்கு என்னோட HTML ஃபைல் எனக்கு க்ரியேட் ஆயிருங்க. இப்போ இதுலேயே நம்ம பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டே நம்ம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். டெஸ்டினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே. பர்மிஷன்ஸ் நம்ம ஏசியில் எனேபிள் பண்ணல, ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டாண்டர்டே ஓகே. அண்ட் ப்ரீ கால்குலேட்டட் வேல்யூ டேக்ஸு, லெட் மீ அப்லோட் திஸ். நம்ம ஏசியில் எனேபிள் பண்ணியிருக்கலாம், பட் லெட் அஸ் ட்ரை, லெட் அஸ் see how என்னால் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு. இப்போ நான் இந்த பக்கெட்டில் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய பக்கெட்டில் இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டேங்க. இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு ஆப்ஜெக்ட் URL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நான் காப்பி பண்ணி ஹிட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா ஓகே, அப்படி வரலன்னா ஆக்சஸ் டினைட்னா பர்மிஷன் எங்கேயோ இஷ்யூவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இண்டெக்ஸஸ் ஃபைல் பர்மிஷன் போயிட்டு எடிட் பண்ண முடியல. ஏன்னா நான் பக்கெட் க்ரியேட் பண்ணும்போது ACL டிசேபிள்டுன்னு கொடுத்துட்டேன். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ், permission overview, ACL,
ஸ்டில் நான் அதுக்கு பெட்டர் ஐ கிரியேட் அ நியூ பக்கெட். சாரி, ஏன்னா நான் பர்மிஷன் பாலிசிலாம் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ACL எனேபிள்டு, ஆப்ஜெக்ட் ஓனர் ப்ரிஃபர்டு, சாரி பக்கெட் ஓனர் ப்ரிஃபர்டு அண்ட் ACL எனேபிள்டு, பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் ஐ அக்னாலேஜ் அண்ட் நான் ஒரு புது நேம் கொடுத்துட்டேன். பக்கெட் வெர்ஷனிங் நான் டிசேபிள்டு, என்கிரிப்ஷன்லாம் வேணாம், அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் வேணாம், லெட் மீ கிரியேட் எ பக்கெட் குவிக்லி. ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் ACL எனேபிள் பண்ணிட்டேங்க. இந்த பழைய பக்கெட்டையும் நான் delete பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவும் எம்டி பக்கெட் காலியாக இருக்கணும். permanently delete everything, empty, exit. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பழைய பக்கெட்டை டெலீட்டும் பண்ணிடுறேன். delete பக்கெட், ஸோ தட் ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்கும், அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்லோடு மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஆட் ஃபைல்ஸு, என்னோட இண்டெக்ஸோட HTML ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் பர்மிஷன்ஸில் இப்போ என்னால் ப்ரைவேட்டுன்றதை கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நான் அதை கான்ஃபிகர் பண்ண முடியல, ஏன்னா பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லைனா ஸ்பெசிஃபை இண்டிவிஜுவல் பர்மிஷன்ஸ்னால் கூட நான் இப்படி என்ன பண்ணலான்னா இப்படி கூட நான் டிக் பண்ணிக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உலகத்துலேருந்து யார் வேணாலுமே இதை நான் இந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா பெர்மிஷன் நான் கிராண்ட் பண்ணிடுறேங்க இந்த இண்டெக்ஸோட HTML ஃபைலுக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது, என்கிரிப்ஷன்லாம் வேண்டாம், அப்லோட். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணலான்னா வெரி சிம்பிள், என்னோட இண்டெக்ஸோட HTML ஃபைலை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் URLனு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த URLல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு S3யோட பக்கெட் நேமு .s3.region.amazon/index.html இதை காப்பி பண்ணி ஒரு ப்ரைவேட் ப்ரௌசரில் போயிட்டு இப்போ நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு அவுட்புட் வருது. இது எங்கேருந்து வருதுன்னா என்னோட S3 பக்கெட்லேருந்து வருதுங்க. இப்போதைக்கு நம்ம CloudFront தொடவே இல்லை, வெரி சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், S3 பக்கெட்டில் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஃபைலை வச்சுருக்கேங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு மை வெப்சைட் ஒர்க்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்ட் நம்ம ஒரு HTML ஃபைலை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா S3 நம்ம பக்கெட்டில் இருக்கிற இந்த ஃபைலை CloudFront வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ CloudFrontன்ற பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே there is a term which is called as create a CloudFront distribution அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் சைடில் போனீங்கனாலே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் இல்லை, அப்போ புதுசாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம சோஃபார் க்ரியேட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரீ டயரில் தான் வரும், உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அன்லஸ் ஏதாவது நம்ம ஒரு ஹை அண்ட் சர்வராக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வந்திருக்கும். நம்ம எல்லாமே ஒரு ஃப்ரீ டயரில் தாங்க இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே காஸ்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 1 TBக்கு ஃப்ரீ, அதுக்கு மேலே இந்த மாதிரி எத்தனை ரெக்வஸ்ட்டுக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா தே ஹேவ் கான்ஃபிகரேஷன்ஸ். ஃப்ரீ டயரில் நம்மளுக்கு என்னென்னா இப்போதைக்கு இவ்வளோ கொடுத்துட்றான், ஈச் மந்த்து ஆல்வேஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம அவ்வளோலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் அ CloudFront டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம ஒரு CloudFront டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். சூஸ் அ ஆரிஜின். என்ன ஆரிஜினு, இங்கே நம்மளுக்கு ஆரிஜின்ஸ் இது எல்லாமே இன்டர்வியூ கொஷின். CloudFrontோட என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலாம், S3 பக்கெட் கனெக்ட் பண்ணலாம், லோட் பேலன்ஸர் க்ரியேட் பண்ணலாம், API கேட்வே, இன்னும் சில மீடியா பேக்கேஜஸ்லாம் இருக்குது. மீடியா பேக்கேஜ்னால் என்னென்னா மீடியா ஸ்டோர், மீடியா பேக்கேஜ்னால் என்னென்னா வீடியோஸ். நெட்ஃப்ளிக்ஸ் அது வந்து என்னென்னா அவனோட மெயின் ஸ்ட்ரீமிங் என்னென்னா வீடியோ தான். அப்போ அவன் வீடியோவை உலகம் ஃபுல்லாக வீடியோ ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ வீடியோ ஸ்ட்ரீமிங்கிறது ஃபோட்டோவே நமக்கு லோட் ஆகுதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஃபாஸ்ட்டாக 4K வீடியோஸ் நம்மளுக்கு வரணுங்க. அப்போ நம்மளுக்கு மீடியாவுக்குன்னு சில AWS சர்வீசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம டச் பண்ண போகிறதில்ல. S3 பக்கெட் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். என்னோட S3 பக்கெட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. டன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பக்கெட் நேம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்டர் URL பாத் டு அப்டெண்ட் ஆரிஜின் நேம் ஃபார் ஆரிஜின் ரெக்வஸ்ட். URL பாத் எதுவும் இல்லை, ஆப்ஷனல் தான். ஸோ அப்போ லெட் அஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஆரிஜின் ஆக்சஸ். ஸோ அப்போ ஆரிஜின் ஆக்சஸ் என்னென்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதுவே நம்மளுக்கு என்னென்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பக்கெட்டே நம்ம ப்ரைவேட் பக்கெட்டாக வைக்கலாம். ப்ரைவேட் பக்கெட்டாக நான் S3யில் வச்சேன்னா என்னோட S3யோட ஃபைல்ஸை நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், உலகத்தில் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த URL ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது இன்டர்நெட் வழியாக. பட் என்னோட கம்பெனிக்குள்ளே நான் அதை S3 பக்கெட்டுக்குள்ளே போய் இந்த ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் என் பக்கெட் ப்ரைவேட்டாக இருக்குது, ஆனாலும் என்னோட CloudFront அந்த ப்ரைவேட் பக்கெட்டில் இருக்கிற இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆரிஜின் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ அதில் போய்ட்டு நீங்கள் ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஆரிஜின் ஆக்சஸ் ஐடென்டிட்டி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ அதை ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ நீட் டு கிராண்ட் பர்மிஷன் ஸோ தட் CloudFrontக்கு S3 இருக்கிற ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கிடைக்கும். ஈவன் தோ அந்த பக்கெட் ப்ரைவேட்டாக இருந்தாலுமே CloudFront வழியாக CloudFrontக்கு அந்த பக்கெட்டை ரீட் பண்ணுற பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இனிமேல் அந்த ஃபைல்ஸை எடுத்து வெப்சைட்ஸு யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபைலை மட்டும் நம்மளுக்கு காமிக்குங்க. பட் இப்போதைக்கு ஆரிஜின் ஆக்சஸில் நான் பப்ளிக்குனே கொடுத்துட்றேன். ஆரிஜின் ஷீல்டு ஏதாவது வேணுமா, அதனால் அடிஷ்னல் லேயர் ஆஃப் கேச்சிங், ஒரு கேச்சிங் மேலே எக்ஸ்ட்ரா இன்னொரு கேச்சிங் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா எனேபிள் பண்ணிக்கலாம். Origin shield is an additional catching layer that helps to reduce load on your origin and helps to protect it availability. ஸோ இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஷீல்டுலாம் எக்ஸ்ட்ரா கேட்சிலாம் வேண்டாம், மீதி நம்மளுக்கு இங்கே இருக்கிறது எதுவுமே கேட்சி பிஹேவியர் இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான். மீனிங் நமக்கு இந்த கெட் ரெக்வஸ்ட், ஹெட் ரெக்வஸ்ட்டு, வியூவர் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அந்த HTTPS இதெல்லாம் நம்ம இன்னும் தெரியாது. இதெல்லாமே கொஞ்சம் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், பட் எல்லாமே டிஃபால்ட் ஒன்லி தான். ஒரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே இதெல்லாமே செட் பண்ணுவாங்க. சில வெப்சைட்ஸில் HTTPS ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ அப்போ HTTPS ஒன்லினா எனக்கு எல்லா வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா இங்கே செக்யூராக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸில் இந்த கனெக்ஷன் எப்படி செக்யூர் பண்ணுறது, SSL சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் எனக்கு HTTPS ஓகே, என்னோடய ஹெட் ரெக்வெஸ்ட் எல்லாமே டிஃபால்ட் ஆசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக ஆசெட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இங்கேவே வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்லாம் இருக்குது, அது ஒரு செப்பரேட் சர்வீஸ், நம்ம அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோம். பட் ஃபார் நவ் எல்லாத்தையுமே லீவ் இட் டிஃபால்ட் ஆசெட்ஸ். SSL சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, லீவ் இட் ஆசெட்ஸ். ஆனால் இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கனாலுமே இங்கே நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ப்ரைஸ் கிளாஸில் என்னென்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர் எங்கேருந்துலாம் வராங்க, எட்ஜ் லொக்கேஷன்ஸ்னால் ஃபார் ஆல் ஓவர் த குளோப். ஒன்லி நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்னா அந்த எட்ஜ் லொக்கேஷன்ஸ் மட்டும் தான் எனேபிள் ஆகும். இந்தியாவில் இருக்க, சென்னையில் இருக்கிற, பெங்களூரில் இருக்க எட்ஜ் லொக்கேஷன்லாம் ஆன் ஆகாது. நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காலாம் எனக்கு டர்ன் ஆன் பண்ணு, மீதி சிட்டிஸ் கண்ட்ரீஸ்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் ஆல் எட்ஜ் லொக்கேஷன்ஸே நான் வச்சுக்கிறேன். SSL சர்டிஃபிகேட்லாம் ஏதாவது இருக்கா, IPv6லாம் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. கிரியேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன், சூஸ் அ செக்யூரிட்டி, டு நாட் எனேபிள் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் நவ். எனேபிள் செக்யூரிட்டினா WAF ஓப்பன் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிடும், அதை நம்ம நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நான் செப்பரேட்டாக நான் மேனுவலாக பார்த்துக்கிறேன். கிரியேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணல. வெறும் நான் என்ன பண்ணேன், நான் போயிட்டு என்னோட S3 பக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு CloudFrontை கான்ஃபிகர் பண்ணிட்டு மீதி எல்லா டிஃபால்ட் செட்டிங்ஸும் ஆசெட்ஸ் நான் விட்டுட்டு க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போது எனக்கு CloudFront க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மீன் வைல் எனக்கு இங்கே டிப்ளாயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டிப்ளாயிங்ன்றது ஆஃப்டர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எனக்கு என்ன வந்துடும்னா இட் வில் பி டிப்ளாயிங்ன்றது இட் வில் பி ரன்னிங்காக ஸ்டார்ட் ஆகுன்றது ஞாபகம் இல்லை, பட் ஸ்டில் இட் வில் பி அவைலபிள். ஸோ அவைலபிள் வந்துடுச்சுன்னா நீங்கள் இனிமேல் இந்த CloudFrontோட டிஸ்ட்ரிபியூஷன் இந்த URL-ஐ யூஸ் பண்ண முடியும். பட் ஃபார் நவ் லெட்ஸ் கீப் இட் ஆஸ் இட் இஸ். நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே என்னோடய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் ஸோ தட் இது எனக்கு அவைலபிள் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வர வரைக்கும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ இங்கே அவைலபிள் டிப்ளாயிங்கன்ற ஸ்டேட் இருந்துச்சு, இது அவைலபிள் எதாவது வரும்னு பார்த்தா லாஸ்ட் மாடிஃபைட் அப்படின்ற ஒரு டேர்மை காமிக்கிறாங்க. பட் இட்ஸ் தேருங்க. இப்போது CloudFront சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் கீழே ப்ரீவியஸ் கட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் how much time it took for CloudFront to be deployed. சூப்பர். ஸோ இப்போது என்னோட CloudFront டிப்ளாய் ஆயிடுச்சு, இட்ஸ் ஆக்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதுதான் உங்களோட CloudFrontோட URL. ஸோ இப்போது நம்ம இந்த CloudFront எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆரிஜின் என்னது, நம்மளோட ஆரிஜின் S3 பக்கெட். அப்போ CloudFront வழியாக S3 பக்கெட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ இப்போ நான் என்னோடய ப்ரைவேட் ப்ரௌசரில் போயிட்டு இப்போ என்னோடய ஃபைல் என்னது, இப்போ இங்கே URL பார்த்தீங்கனாலே என்னோடய பக்கெட்டோட URL .s3.amazon.com/index.html. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் என்னோடய CloudFrontோட URL நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு /index.html அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. கொடுத்தீங்கனாலும் பாருங்களேன், ஐம் கெட்டிங் மை CloudFrontோட பேஜ். நான் இங்கே எத்தனை வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே ஐம் கெட்டிங், S3லேருந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே ஐம் கெட்டிங். அப்போ இங்கே நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா ரெண்டுமே டக்குன்னு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பட் வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இனிமேல் ரெக்வஸ்ட் எது வழியாக போகுதுன்னா CloudFront வழியாக தான் உங்கள் S3 பக்கெட்டுக்கு போகுது. இதனால் எட்ஜ் லொக்கேஷன் வழியாக போகிறனால யுவர் ஸ்பீட், யுவர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஃபாஸ்டர். இதுதான் CloudFront எனேபிள் பண்ணுறதுக்கான ஒன் மெயின் ரீசனுங்க. இப்போ இது கூடவே நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி காமிக்கணும்ல,
உண்மையிலேயே CloudFront வழியாக தாங்க ரெக்வஸ்ட் போகுது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் பண்ணுவோம்ல. அப்போ இதுக்கு நான் என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், கேட்சின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். மீனிங் உங்களோட வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே CloudFrontல என்ன பண்ணுன்னா அது டெம்பரரியாக கேட்சி பண்ணி வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்களே. இப்போ அதுக்கு நான் ஒரு ப்ரூஃபும் காமிக்கிறேன். எப்படி ப்ரூஃப் காமிக்கிறது? ஐ வில் கோ அண்ட் delete மை ஃபைல் in the S3 பக்கெட். S3 பக்கெட்லேருந்து ஃபைல் delete ஆகிட்டா இனிமேல் நம்ம ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஃபைல் ஒர்க் ஆகக்கூடாது. பட் ஆனாலும் CloudFront வழியாக அவுட்புட் வரும். பார்ப்போமா? என்னோட index.html ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஆக்ஷன்ஸு இங்கே delete இருக்குது. delete பர்மனெண்ட்லி டெலீட்டுன்றதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி delete ஆப்ஜெக்ட். ஃபைல் delete ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் ஃபைல் delete ஆயிடுச்சா, அப்போ என்னோட கான்செப்ட் பிரகாரம் இந்த S3யோட URL நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா அவுட்புட் வரக்கூடாது. என்னாச்சு? ஆக்சஸ் டினைடு. மீனிங் அப்படி ஒரு ஃபைலே இல்லை, delete பண்ணிவிட்டு அப்போ ஏதோ ஒரு எரர் மெசேஜ் வருது. ஆனால் CloudFrontலேயும் போயிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா பேஜ் ஒர்க் ஆகுதே. நான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன், பேஜ் ஸ்டில் ஒர்க்கிங். அப்போ இந்த index.html ஃபைல் எங்கேருந்துங்க வருது? உங்களோட இப்போ நான் சென்னையில் இருக்கனால என்னோட சென்னை எஜ் லொக்கேஷன்லையோ இல்லை பெங்களூர் எஜ் லொக்கேஷன்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. பட் பிஹைண்ட் த சீனில் இந்த ஃபைல் என்ன பண்ணியிருக்குன்னா உங்கள் கேட்சியில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குங்க. அப்போ டெம்பரரியாக இப்போ கேட்சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்போது கேட்சியில் எவ்வளோ நாள் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு டைம் டு லிவ் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே நம்ம அந்த செட்டிங்ஸில் அவ்வளோவா பார்க்கல. ஒரு CloudFront நம்ம க்ரியேட் பண்ணும்போதே நம்ம கேட்சி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். டிஃபால்ட் கேட்சி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் என்னென்னா உங்களோட கேட்சி வந்து டிஃபால்ட்டாக ரெக்கமெண்டட் பாலிசியில் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸு இல்லை இங்கே க்ரியேட் கேட்சி பாலிசின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதிலே டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குங்க. டைம் டு லிவ்னா கேட்சியில் எவ்வளோ நாள் ஸ்டோர் ஆகி இருக்கணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் மினிமம் 1 செகண்டு, மேக்ஸிமம் திஸ் இஸ் ஆன் இயர் பேஸ் இல்லைங்க, செகண்ட் டு டேஸ் 365 டேஸ். அப்போ இவ்வளோ செகண்ட்ஸ் டு 365 டேஸ். நீங்கள் 365 டேஸ் கூட கேட்சியில் வச்சுக்கலாம். இல்லைனா செகண்ட் டு டேஸ் 1 டே, இதுதான் டிஃபால்ட்டுங்க. அப்போ டிஃபால்ட் டைம் டு லிவ் இஸ் இட்ஸ் 1 டே. இதுதான் நம்மளோட கேட்சியோட பாலிசி. எப்படி கேட்சி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த CloudFrontோட பாலிசி அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 365 டேஸ் வரைக்குமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக வாட் இஸ் த மீனிங் இஸ் உங்களோட டேட்டா இப்போது 1 டே வரைக்கும் CloudFrontலாம் வச்சுக்கும். நாளைக்கு இதே டைமுக்கு நீங்கள் அந்த S3 பக்கெட் delete பண்ணிட்டீங்க, கேட்சிலேருந்து 1 டேலேருந்து போயிடும். அப்போ போயிட்டு நீங்கள் போய் மறுபடியும் ஹிட் பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க், உங்களுக்கு அவுட்புட்டுன்றது வராது. அங்கேயும் CloudFrontோட அவுட்புட்லேயும் சேம் ஆக்சஸ் டினைடு இல்லை வெப் பேஜ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி யூ வில் பி கெட்டிங் 500 எரர் கோடில் ஏதாவது ஒரு எரர் அடிக்குங்க. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் CloudFront உண்மையிலேயே கேட்சின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட். இப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குங்க. நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இந்த CloudFrontலாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, நான் இப்போ ஒன்று சொன்னது கேட்சியோட டிஃபால்ட் டைம் டு லிவ் எவ்வளோ, அண்ட் அதே மாதிரி எட்ஜ் லொக்கேஷன்ற கான்செப்ட் என்ன, அது வை டு வி கோ ஃபார் எட்ஜ் லொக்கேஷன், அது போகிறனால எனக்கு என்ன பெனிஃபிட், கேட்சி கிடைக்குது, இம்ப்ரூவ்டு ரெடியூஸ்டு லேட்டன்சி அண்ட் இம்ப்ரூவ்டு ஸ்பீடு, எனக்கு அந்த 2 டேர்ம் எனக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. அண்ட் இது கூடவே இன்னொரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, கன்சிடர் 3 விஷயம். ஒன்று என்னென்ன இருக்குது, ஒன்று என்னோட CloudFront, இன்னொன்று என்னோட ஒன்று யூசர், ஒன்று CloudFront, அண்ட் இன்னொன்று என்னோட ஆரிஜின் சர்வர். அப்போ கன்சிடர் திஸ் இஸ் மை யூசருங்க. இப்போ யூசர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்க, அந்த ரெக்வஸ்ட்டு CloudFrontக்கு போகுது. ஸோ இட் இஸ் சென்டிங் த ரெக்வஸ்ட் டு மை CloudFront. அண்ட் தட் CloudFront request is forwarding the request. எங்கேருந்து அந்த CloudFront எடுக்குதுன்னா எனக்கு இட் இஸ் டேக்கிங் இட் ஃப்ரம் S3 பக்கெட் தான் இப்போ நம்ம ஆரிஜினாக வச்சுருக்கோம். அப்போ கேட்சி என்ன பண்ணுன்னா 1 டே வரைக்கும் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த கேட்சி. அப்போ என்னோடய ஃபைல் என்ன வச்சுக்கலாம்னா இதுதான் ஃபைல்னு வச்சுக்கலாம். S3ல ஒரு index.html ஃபைல் இருக்குது. நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது அதே index.html ஃபைலு என்ன ஆகுதுன்னா உங்களோட கேட்சியில் ஸ்டோர் ஆயிடுது. அந்த கேட்சியில் இருக்கிற ஃபைல் தான் யூசருக்கு போகுது. இப்போ நான் என்ன கான்செப்ட் பண்ணேன், இந்த ஃபைலை டெலீட்டே பண்ணி காமிச்சேன்.
டெலீட்டே பண்ணாலும் என்ன இருக்குது, CloudFrontல கேட்சி இருக்குப்பா, அதனால் உனக்கு கேட்சியிலேருந்தே அந்த ஃபைல் வந்துடும். ஆனால் அந்த கேட்சி எவ்வளோ நாளுக்கு இருக்கும், எனக்கு 1 டே வரைக்கும் இப்போதைக்கு டிஃபால்ட் டைம் அவுட்டில் இருக்குது. 1 டேக்கு மேலே இங்கேயுமே எனக்கு இந்த ஃபைல் போயிடும். அப்போ இனிமேல் யாருனா ஹிட் பண்ணுறாங்கன்னா யூசருக்கு அவுட்புட் வராது. இதுதான் இப்போ நான் பண்ண எக்ஸாம்பிளுக்கு மீனிங். ஆனால் ப்ராப்ளம் இன்னொன்று இருக்குது. என்னென்னா, இப்போ இதுதான் என்னோடய ஃபைலு. ஸோ இப்போ S3யில் போயிட்டு யாருனா ஒருத்தங்க ஃபைலை பார்த்துட்டாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் தேர் இஸ் அ நியூ டிப்ளாய்மெண்ட். ஒரு புதுசாக என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபைலு வந்துருச்சு. இப்போ இனிமேல் யூசரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்கன்னா CloudFront வழியாக தான் S3க்கு போகும். ஆனால் CloudFront கேட்சியில் தான் ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கே. ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கிறனால இன்னுமே யூசருக்கு பழைய ஃபைல் தாங்க போகும். CloudFront எப்போ அந்த கேட்சி அப்டேட் பண்ணும், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, அதான் எவ்ரி 24 hours ஒன்ஸு அது புதுசாக இருக்கிற என்ன டேட்டாவோ அதை எடுத்துகிட்டு வந்து டெம்பரரியாக இந்த கேட்சியில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இனிமேல் அந்த யூசர்ஸ்க்கு எல்லாமே இந்த புது டேட்டான்றது வந்து உட்காரப்போகுது. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். என்ன ப்ராப்ளம்னா, S3யில் ஃபைல் இருக்குது, CloudFront எனேபிள் பண்ணிட்டீங்க, CloudFront அந்த ஃபைலை கேட்சி பண்ணிடுச்சு. இனிமேல் யூசர் எல்லோரும் ஆக்சஸ் பண்ணும்போது கேட்சி பண்ண ஃபைலை CloudFront கொடுத்துருதுங்க. இப்போ புது ரிலீஸ் பண்ணுறீங்க, உங்களோட இந்த HDFC பேங்க்லேயே இந்த பேஜஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பேனர் ஆட் வருது. அந்த புதுசாக ஒரு பேனருக்கான ஒரு இமேஜை நான் S3யில் அப்லோட் பண்ணிட்டேன். அப்போ இமேஜ் வந்துருச்சு. ஆனால் என் CloudFrontல இன்னும் பழைய இமேஜ் தானே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் கழிச்சு தான் என்ன பண்ணும், அதை கேட்சி அப்டேட் பண்ணும். அப்போ இமீடியட்டாக கேட்சி எப்படி அப்டேட் பண்ணுறது, இந்த கேட்சியை இங்கே நான் எப்படி க்ளீன் பண்ணுறது, இதை delete பண்ணிட்டு CloudFront புது கேட்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது தான். அதுக்கு தான் இங்கே இன்வேலிடேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்வேலிடேஷன்ஸ். இந்த இன்வேலிடேஷன்றது என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, போயிட்டு எனக்கு கேட்சிலாம் delete பண்ணிவிட்டு மேனுவலாக புது கேட்சி அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு இன்வேலிடேஷன் ரூல் நீங்கள் கொடுக்கலாம். என்னென்னா, நீங்கள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைல்டு கார்டு கொடுத்தீங்கன்னா என்ன மீனிங்னா, மொத்தமாக எல்லா கேட்சி என்னென்ன ஃபைல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா CloudFront எல்லாமே பார்த்து தான் இங்கேயே அவன் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். ஸோ /object1 object2 இல்லை ஏதாவது வைல்டு கார்டு போட்டு நீங்கள் செட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஃபைலை மட்டும் என்ன பண்ணுன்னா CloudFront delete பண்ணிவிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா எட்ஜ் லொக்கேஷன்லேயுமே அந்த கேட்சியை delete பண்ணிவிட்டு புதுசாக கேட்சியை கொண்டு வந்துடும். இப்போ போட்டு ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா it will delete everything from the CloudFront. மொத்தமாக கேட்சியை க்ளீனப் பண்ணிவிட்டு புதுசாக என்ன பண்ணணும்னா, இனிமேல் S3யில் என்ன புது ஃபைல் இருக்கோ அதை கேட்சியாக கொண்டு வந்து உட்காந்துரும். அப்போ திஸ் இஸ் ஒன் ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின். கேட்சி எப்படி மேனுவலாக க்ளீனப் பண்ணுவீங்கன்னா, இன்வேலிடேஷன் இந்த ஒரு ஆன்சரை சொன்னாலே போதும். இது கூடவே எரர் பேஜஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கஸ்டம் எரர் பேஜஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ நான் S3 பக்கெட்டில் அந்த URL ஹிட் பண்ணேன், என்னாச்சு, எனக்கு ஆக்சஸ் டினைட்னு ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு இதுக்குன்னே ஒரு HTML ஃபைல் நான் எப்படி இங்கே நான் க்ரியேட் பண்ணேன். இதில் சாரி மை பேஜ் இஸ் டவுன் ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம், இந்த மாதிரி நான் அதுக்குன்னே ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி என்னோடய பேக் எண்டு இல்லை S3 பக்கெட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரர் மெசேஜ் வராது, பேஜ் நாட் லோடட்னு வராமல் ஒரு வெப்சைட்டே வருங்க. HDFC பேங்க்கோட வெப்சைட்டே ஓப்பன் ஆகி கரண்ட்லி த பேங்க் வி ஆர் டெம்பரர்லி அப்டேட்டிங் அவர் பேக் எண்ட் சர்வர்ஸ் ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம், இந்த மாதிரி ஒரு மெசேஜ்லாம் காமிக்கணும், கஸ்டமைஸ்டு எரர் பேஜஸ்லாம் காமிக்கணும்னா கூட நீங்கள் அப்போ இந்த எரர் பேஜஸ்ன்ற ஆப்ஷனை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா CloudFrontல எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா CloudFrontல பாசிபிள் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோங்க. இன்னும் நிறைய குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாமே என்னென்னா ஃபைன் கிரைன்டு செட்டிங்ஸ் அண்ட் ஃபைன் கிரைன் கான்ஃபிகரேஷன். மீனிங் கேட்சி பாலிசிஸில் இந்த கெட்டு போஸ்ட்டு அதே மாதிரியே டைம் டு லிவ் இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் ஓவராலாக என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்களா, கிடையாது. ஸோ மெயினாக என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறவங்களும் சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் there will be 2 set of people. ஒன்று ஆல்ரெடி ஐடியில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னா இந்த டாபிக் பற்றி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் யூ ஆர் கம்மிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. செகண்டு நான் ஐடியில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது டொமைனில் இருக்கீங்க, ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்ற மீனிங். ஸோ நான் யாருக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறேன்னா, மேஜர் திங் ஃபார் பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஸ்விட்ச் இன் டு ஐடி. ஸோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைன், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க க்ளவுடுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க, அப்போ ஃபார் தோஸ் ஸ்பெசிஃபிக் பீப்புள் ஒரு வேலை வேணுன்றவங்களுக்கு தான் இந்த செட்டிங்ஸ், இந்த கிளாஸ் எல்லாமே. ஏன்னா நான் CloudFront மட்டும் வச்சே 3 மணி நேரத்துக்கு வீடியோ எடுக்க முடியும். நான் வெறும்
விபிசி மட்டும் வச்சே ஐ கேன் டேக் இட் அப் டு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 12 hours கிட்ட கண்டென்ட் எடுக்கலாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்கான். விபிசிலே பிபிசி பியரிங் இருக்குது, ட்ரான்சிட் கேட்வே இருக்குது, விபிஎன் கனெக்ஷன் இருக்குது, டைரக்ட் கனெக்ட் இருக்குது, விபிசி எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்குது. ஸோ தட் இஸ் அ லாட் அவுட் தேர் டு டீச். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு கோர்ஸாக இருக்கும். ரொம்ப ஃபைன் கிரெயின் லெவலுக்கு எல்லாத்தையுமே நம்ம மீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எவ்ரி டீப் அண்ட் நூக் அண்ட் கார்னரில் போயிட்டு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஃபார் யூ திஸ் இஸ் நாட் த வீடியோ. பட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏடபிள்யூஎஸ்னால் என்ன. நான் இது படித்தாலே போதும், இன்டர்வியூவில் நீங்கள் எல்லா கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் உண்மையிலேயே போய் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது CloudFrontல தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், CloudFrontோட டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையல் அண்ட் எரர் தான். எனக்குமே CloudFront எல்லாம் தெரியுமா, விபிசி எல்லாம் தெரியுமா, நோ. ட்ரையல் அண்ட் எரர் போயிட்டு சின்ன சின்ன செட்டிங்ஸை மாற்றுறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வேலைன்னு ஒன்று வந்துருச்சு, மாதம் ஒரு சம்பளம் கொடுக்குறேன். நவ் யூ ஆர் என்ன பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணால் டாக்குமெண்டேஷன் இல்லை வேறு ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் இருக்கா, மீன்ஸ் CloudFront இன்டெப்த்தாக சொல்கிற மாதிரி எவனாவது தான் உங்கள் ஒருத்தன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு அதை பார்த்து டாக்குமெண்டேஷன்லாம் படித்து ட்ரையல் அண்ட் எரர் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படி தான் என்னென்னா இன்டெப்த் ஃபைன் கிரேட் நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ண முடியுங்க. ஸோ நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் தேவையோ ஸ்டில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த இடத்துக்கு கொடுத்து தான் ஐ எம் ட்ரைங் டு டேக். சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஜி எனக்கு இந்த எல்லா செட்டிங்ஸும் பற்றி சொல்லிக் கொடுங்க, எனக்கு ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னோட வியூவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் காலேஜ்லேருந்தும் சரி அண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுதாங்க என்னோட மெயின் அஜெண்டாவே. ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் ரொம்ப இன்டெப்த்தாக வேணும்னா ஆஃப்டர் AWS DevOps, Python, டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மேபி இந்த ஃபியூச்சர் அட்வான்ஸ்ட் AWSன்னு எடுக்கலாம். பட் ஃபார் நவ் ஐ எம் நாட் இன் த பிளான் டு கெட் வெரி டீப், ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுக்க போகிறது நான் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஓவர்லோட் ஆயிரும். அண்ட் அட்ஸ் வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் அவ்வளோ தேவையுங்க. ஸோ ஓகே, ஸோ now it gets back to the topic in hand. இப்போ சோஃபார் நம்ம CloudFrontனா என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்ட் எப்படிலாம் நீங்கள் CloudFrontை கான்ஃபிகர் பண்ணுறது, ஆர்கிடெக்சர் டயக்ராம்லேயும் CloudFront எங்கே வரும், Route 53க்கு பின்னாடி CloudFrontன்னு நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். CloudFront தான் எட்ஜ் லொக்கேஷன் உலகம் ஃபுல்லாக வச்சு ரெக்வஸ்ட்டை லோட் பேலன்ஸருக்கும் சரி இல்லை S3 பக்கெட்டுக்கும் சரி ஃபார்வர்ட் பண்ண போகிறவர். அது நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம்லேயே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நவ் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னால் என்ன, அதுதான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோங்க. ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், ஸோ பேரே நம்மளுக்கு என்னென்னா ஃபயர்வால் அப்படின்றது என்னென்னா இது ஒரு நெட்வொர்க் லெவலுக்கான ஒரு சர்வீஸ் தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சர்ச்சில் போயிட்டு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்னா போய் சர்ச் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் பி ஓப்பனிங் அ நியூ பேஜ். ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் என்னென்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் WAF, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த WAF அப்படின்ற சர்வீஸ்ன்னு எடுத்திங்கனாலே நம்மளுக்கு ஒரு 4 டேர்ம் தாங்க இருக்குது. இந்த 4 டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே எவ்ரிதிங் ஷுட் பி ஓவர். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா WebACL. இந்த WebACL தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறது. இந்த WebACLக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில ரூல்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரூல்ஸ்லேயே நம்மளுக்கு 2 இருக்குங்க. ஒன்று என்னென்னா செல்ஃப் மேனேஜ்ட் ரூல்ஸ் அண்ட் AWS மேனேஜ்டு ரூல்ஸ். ஓகே, மல்டிபிள் ரூல்ஸை ஒன்றா சேர்க்கறது தான் ரூல் குரூப், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த WebACL ரூல் குரூப்பு, செல்ஃப் மேனேஜ்டு ரூல்ஸு அண்ட் நம்ம இந்த 4 டேர்ம்ஸ் தான். ஸோ WebACL ரூல் குரூப், செல்ஃப் மேனேஜ் ரூல்ஸா, AWS மேனேஜ்டு ரூல்ஸா, இந்த 4ன்றதை நான் இப்படி கூட எழுதலாம். பட் இந்த 2 ரூல்ஸுமே அது என்னென்னா ஒரே ஃபேமிலி கடையில் தான் வரனால நான் இப்படி வச்சு பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு மீன்ஸ் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கனாலே போதும். ஸோ இப்போ 4 டேர்மில் என்னதுங்க, வாட் இஸ் இட் அப்படின்றத நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா WAFன்றது என்னோடய அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணும், வெப்சைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் சில அட்டாக்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் அப்படி நெட்வொர்க்கு செக்யூரிட்டி ரிலேட்டடான திங்ஸ் தான். அட்டாக்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சினாரியோ எடுத்துப்போம். என்ன சினாரியோனா, என்கிட்ட ஒரு EC2 மிஷின் இருக்குது. இந்த EC2 மிஷினுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா இவ்வளோ ரேமு, இவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு EC2 VMலாம் இருக்குங்க. இப்போ இதனால் என்ன பண்ண முடியும்னா அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு மினிட்டுக்கு இட் கேன் ஹேண்டில் லெட்ஸ் சே
10,000 ரெக்வஸ்ட் அதுக்கும் மேலே பண்ணும். நான் சிம்பிளாக ஒரு சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஸோ இப்போது 10,000 ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுங்க. ரெக்வஸ்ட்னா என்னென்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சின்ற பேங்க் நான் ஓப்பன் பண்ணுறேன்ல, இதுக்கு பேர் ஒரு கெட் ரெக்வஸ்ட். நான் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன், ஐம் கெட்டிங் சம்திங் அப்படின்னா, நான் என்னோடய ப்ரௌசர்லேருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் சர்வர் எங்கே இருக்கோ அவங்ககிட்ட நான் ஒரு கெட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். மீனிங் இந்த வெப்சைட்டை எனக்கு கெட் பண்ணி என்னோட கொண்டு வா. இது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். இப்போதைக்கு நான் பண்ணது ஒரு ரெக்வஸ்ட். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா திருப்பி ஒரு கெட் ரெக்வஸ்ட் ரன் ஆகுது, திருப்பி எனக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆகுது. அப்போ 2 வாட்டி பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ஈஸி டு மெஷின் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 10,000 ரெக்வஸ்ட்டு சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நல்லா கெப்பாசிட்டி இருக்குங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, சில பேர் வேணும்னே அட்டாக்கர்ஸ் வருவாங்க. அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஹீ வில் டூ இஸ், ஸோ அவன் ஒரே ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தே வேணும்னே 10 மில்லியன் ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவான்னா அவன் சென்ட் பண்ணுவான். இட்ஸ் நாட் 10 மில்லியன், 1 மில்லியன். ஏன்னா 10 lakhs தானே, 1000, 10,000 அண்ட் 1 lakh, 10 lakh. ஓகே, 1 மில்லியன் ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீ இஸ் மேக்கிங் 1 மில்லியன் ரெக்வஸ்ட். வேணும்னே என்ன பண்ணுறான், 1 மில்லியன் ரெக்வஸ்ட்டை என்னோட அட்டாக்கர் வந்து ஹீ இஸ் சென்டிங் இட் டு மை சர்வர். அப்போ இதனால் என்ன ஆகும், என்னோடய சர்வருக்கு ஏன் இப்படி வாட்ஸ் ஹேப்பனிங் 1 மில்லியன் பட் சம்திங் இஸ் ராங். ஓகே, இதை எப்படி எடுத்து ட்ராக் பண்ணி வச்சிடறேன். சூப்பர். ஸோ இப்போது 10 மில்லியன் ரெக்வஸ்ட்டு உண்மையிலே யூசர்லாம் கிடையாதுங்க. ஃபேக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வேணும்னே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த 10 மில்லியன் ரெக்வஸ்ட்டை என் சர்வருக்கு அனுப்பி விட்றான். என் சர்வர் என்ன நினச்சிக்கும், யாரோ ஒருத்தவங்க 10 மில்லியன் 1 மில்லியன் யூசர்ஸு என் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க போல், அப்போ அவங்க எல்லாத்தையும் நமக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய விஎம் 10,000 ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுற இடத்துல 1 மில்லியன் ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்கன்னா அது ஓவர்லோட் ஆயிரும். ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், உண்மையிலேயே ஆக்சுவல் யூசர்ஸ், ஸோ ஆக்சுவல் யூசர்ஸ் யாருன்னா ஒருத்தங்க என் வெப்சைட்டை ஹிட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட்டுன்றது ரீச் ஆகாதுங்க. என்னோடய விஎம்னால் ரீச் ஆகாது. ஏன்னா இவனே எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுறான். அப்போ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம பிளாக் பண்ணணும். அப்போ இந்த அட்டாக்கு பேர் டாஸ் அட்டாக், டினையல் ஆஃப் சர்வீஸ். ஸோ டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் வந்துச்சுன்னா டாஸு. டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா டிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் அனுப்பாமல் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு 100-200 கம்ப்யூட்டர்ஸை ஃபேக்காக அவன் என்ன பண்ணுவானா ஆக்சஸ் பண்ணி அது எல்லாத்துலேயும் ஸ்கிரிப்டை ரன் பண்ணி எல்லா கம்ப்யூட்டரும் உலகத்துலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா என் வெப்சைட்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. அப்போ உண்மையிலேயே என்னோடய கஸ்டமர் நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி உண்மையிலேயே ரெக்வஸ்ட் வரும். என்னோடய விஎம் எல்லாமே என்ன ஆகும்னா இட் வில் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஓவர்லோடிங் அண்ட் கிராஷ் அப் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா வி வில் செட் அ ரேட் லிமிட்டேஷன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரேட் லிமிட் செட் பண்ண போகிறோம். இது எங்கே பண்ணுவோன்னா இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்லே நம்ம செட் பண்ணலாம். ரேட் லிமிட்னா என்னென்னா, ஒரு யூசர் ஃபார் 5 minutes 1000 ரெக்வஸ்ட்குள்ளே தான் அனுப்புறதுக்கு அலௌடு. அந்த 5 minutesக்குள்ளே 1000 ரெக்வஸ்ட்டுக்கு மேலே அவர் ஹிட் பண்ணுறாருன்னா அந்த ரெக்வஸ்ட்டை நீ என்ன பண்ணிடுனா பிளாக் பண்ணிடு, அந்த ஐபி அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேட் லிமிட் பண்ண முடியுங்க. அப்போ இந்த வித்தின் திஸ் ஃபியூ மினிட்ஸ் இல்லை நீங்கள் இன்னும் ஃபைன் கிரைன் பண்ணலாம். 1 minute இத்தனை ரெக்வஸ்ட் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது 10 மில்லியன் 1 மில்லியன் ரெக்வஸ்ட்டே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ரூல் என்ன பண்ணிடும், ஐயோ இவர் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இவ்வளோ ரெக்வஸ்ட் அனுப்புகிறாரு ஒரே ஐபியிலேருந்து, அப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு நம்மளை ஓவர்லோட் பண்ண ட்ரை பண்ணுறான், உடனே ஆட்டோமேட்டிக்காக WAF என்ன பண்ணிடும்னா அந்த ரெக்வஸ்ட்டை பிளாக் பண்ணிடும். அப்போ நம்ம ஒரு குட்டி வெப்சைட்டாக இருக்கோம், ஒரு சின்ன ப்ராடக்டாக இருக்கோன்னா அப்போ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு பிரச்சனைலாம் வராதுங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறோம், நம்ம வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வருது, நிறைய கஸ்டமர் பேஸ்லாம் வராங்கன்னா ஒரு 1000ல் ஒருத்தன் இன்டென்ஷனில் இருக்கலாம்ல, அப்போ அவன் என்ன பண்ணலான்னா இஃப் ஹி ஹேஸ் நாலேஜ் ஆஃப் தீஸ் திங்ஸ்னால் ஹீ கேன் கிரியேட் அன் அட்டாக். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த அட்டாக்லாம் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஹீ கேன் டூ அன் அட்டாக், நம்ம வெப்சைட் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம செட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் டவுன். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு மொத்தமாகவே டவுன் ஆயிருங்க. ஸோ அப்போ இப்படி என்னென்ன டைப் ஆஃப் அட்டாக்லாம் இருக்குன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனு, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கு, டிடாஸ் அட்டாக்குன்னு சொல்லிட்டு சில அட்டாக்ஸ்லாம் இருக்குது. இன்னும் சில வல்னரபிலிட்டிஸ்லாம் ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அதெல்லாம் என்னதுங்க, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் OWASP. ஓசாப். இது நமக்கு என்னென்னு இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஓப்பன் வேர்ல்டு வைடு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்.
ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணாலே டாப் 10 வல்னரபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு பேஜ் இருக்குங்க. இது என்னென்னா, உலகத்தில் இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. உலகத்தில் எல்லா வெப்சைட்ஸும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தே ஆர் ஹேவிங் ஒரு ஒரு குரூப் மாதிரி, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. இதில் என்னென்ன அட்டாக்லாம் நடக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக என்ன அட்டாக்ஸ்லாம் நடக்குது, அந்த அட்டாக்லாம் நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னா, ஒரு டாப் 10 அவன் அட்டாக்ஸ் வச்சுருக்கான். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் லிஸ்ட்டே பார்க்கலாம். SQL இன்ஜெக்ஷன்றது ரொம்ப ஃபேமஸானது. அதே மாதிரி இன்செக்யூர் டிசைனு, சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி, இந்த மாதிரி தே ஹேவ் சம் அட்டாக்ஸ். ஒவ்வொரு அட்டாக்கும் என்ன, அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ கம்ப்ளீட் ஆர்டிக்கல் ஃபார் செக்யூரிட்டி சைட் ஆஃப் திங்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி சைட் ஆஃப் திங்ஸ். இவங்க ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இப்போ நம்ம சேம் என்னோடய வெப்சைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ன்றதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை CloudFrontோட அட்டாச் பண்ணலாம், லோட் பேலன்ஸோட அட்டாச் பண்ணலாம், இல்லை API கேட்வேன்ற சர்வீஸ்லாம் இருக்கா அதோட அட்டாச் பண்ணலாம். ஸோ மீனிங் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் CloudFrontே வச்சில்ல. ஏன்னா CloudFront யூஸ் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை. ஏன்னா அது வேர்ல்டு வைடு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் CloudFront. நான் வெறும் சென்னையில் ஒரே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய டிராஃபிக் ஃபுல்லாக தமிழ்நாடுலேருந்து தான் மோஸ்ட்லி வரப்போகுது. அப்போ என்னோடய பிஸ்னஸே ரொம்ப குட்டி தான். அப்போ அவங்களுக்கு நான் வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸில் இந்த எட்ஜ் லொக்கேஷன்லாம் எனேபிள் பண்ணுறது ஒரு அர்த்தமுமே கிடையாது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் லோட் பேலன்ஸரோட கூட நீங்கள் இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை மேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் ஐம் கோயிங் டு கிரியேட் சம்திங் கால்ட் அஸ் WebACL. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த WebACL அப்படின்றது என்னென்னா, ஃபயர்வால்ன்றது சர்வீஸ் பேர். அதில் நமக்கு வெப்போட ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் நம்ம ஒரு WebACL கிரியேட் பண்ண போகிறோம். இதை எதோட மேப் பண்ண போகிறீங்க, CloudFrontோடையா இல்லை ரீஜனல் சர்வீஸ் நம்மளோட லோட் பேலன்சர், API கேட்வே, இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸோடையா? நான் CloudFront தான் எங்கிட்ட இருக்க, நான் CloudFrontோட மேப் பண்ணுறேன் அப்படின்னு நான் கொடுத்துருங்க. பேர் என்னது, இது என்னென்னா டெஸ்ட் WAF அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் தான் வேணுமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக CloudWatchல அதுவே மெட்ரிக் என்ன பண்ணிடுதுன்னா க்ரியேட் பண்ணிடுது. அசோசியேட்டட் AWS சர்வீசஸ் ஏதாவது மேப் பண்ணுமா, லோட் பேலன்ஸோட இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ணுமா அப்படின்னா அவனும் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துட்றான். என்ன எந்த சர்வீஸோட மேப் பண்ணணும். CloudFrontனா CloudFront பற்றி இங்கே காமிக்கும். இதுவே நீங்கள் ரீஜனல் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த அக்கௌண்ட்டுக்கு அடியில் என்னென்ன லோட் பேலன்சர் இருக்குது, என்னென்னலாம் இருக்குன்ற அந்த லிஸ்ட் வரும். இப்போதைக்கு எங்கிட்ட CloudFront தான் இருக்குது, அதுதான் நான் மேப் பண்ண போகிறேங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக AWS CloudFrontோட இந்த WAF ஆட் பண்ணிடுறோம். அண்ட் நவ் நெக்ஸ்ட், இப்போ இங்கே ரெண்டாவது ரூல், நம்ம ஒரு WebACL கிரியேட் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். There are two types of rules. AWS to manage ரூல்ஸு, நம்ம ரூல்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேவே வந்துடுது. நீங்கள் AWS மேனேஜ் ரூல் க்ரியேட் பண்ணுறீங்களா, ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் ஓன் ரூல் குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறீங்களா? AWS மேனேஜ் ரூல் குரூப்பை நான் செலக்ட் பண்ணுறேங்க. இப்போதைக்கு ஓன் ரூல் குரூப்பை நான் காமிக்கிறேன். AWS மேனேஜ் ரூல் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணேன்னா இங்கே நிறைய ரூல்ஸ் வருது. என்னென்னா இது எல்லாமே இங்கே ஆப்ஷன்ஸாக இருக்குது. இங்கேவே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா OSAPுமே இருக்குங்க. OWSP, one second, forfeit, API protections, security, CloudFront, எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் AWS மேனேஜ்டு ஃப்ரீ ரூல் குரூப்ஸு, க்ளவுட் கார்ப்பு, OSAP டாப் 10 ரூல் செட் அப்படின்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே நான் குட்டியாக இருந்த எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு AWS மேனேஜ்டு ரூல் குரூப். இது என்னென்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குமே இருக்கும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அக்கௌண்ட் க்ரியேஷன் ஃப்ராட் வேணுமா ஆட் பண்ணுங்கள், அக்கௌண்ட் டேக் ஓவர் ப்ரொடெக்ஷன் வேணுமா ஆட் பண்ணுங்கள், பாட் கண்ட்ரோல் வேணுமா, இந்த மாதிரி நாங்கள் சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறான்னா அவனும் சில ரூல்ஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறான். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாமே AWS பார்த்துப்பான். லெட்ஸ் சே இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ஹேக் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் போயிட்டு இந்த ரூலை ஆட் பண்ணும், அந்த ஹேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கான்ஃபிகர் பண்ணுன்ற அவசியமே இல்லை. சின்ஸ் யூ ஆர் பேயிங் எக்ஸ்ட்ரா மணி, AWS will automatically add that rule to your CloudFront. ஸோ அப்போ அதுதான் AWS மேனேஜ்டு ரூல் குரூப்ஸ். அதில் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது நீங்கள் பார்க்கலாம். இப்போது சில தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் கிட்டேருந்து நீங்கள் அவங்க மேனேஜ் பண்ணுற ரூல்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ OSAP டாப் 10 செக்யூரிட்டி, அவனே OSAP டாப் 20 ரூல் செட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இதை நீங்கள் AWS மார்க்கெட் பிளேஸ்ன்றது ஒரு ஸ்டோர் மாதிரி, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இனிமேல் இந்த ரூல்ஸு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட WAFோட
கனெக்ட் ஆயிரும். ஸோ தட் ஹியர் ஆஃப்டர் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் திஸ் ரூல்ஸ். இது ஒரு கம்பெனி, எந்த கம்பெனினா CloudBrick Corp அப்படின்ற கம்பெனி அந்த ரூல்ஸை மேனேஜ் பண்ணுறோம். இது AWS மேனேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரூல் குரூப்ன்றது. செகண்ட் CloudBrick இல்லை சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவனும் சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்கான். அப்போ இதெல்லாம் என்ன சொன்னோம்னா ரூல் குரூப்புன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அ ரூல் குரூப்னா, நம்ம ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ரூல்ஸை டுகெதர் வில் கால் இட் அஸ் அ குரூப். ரொம்ப சிம்பிள்னா நம்ம IAMல குரூப்புன்னு நம்ம பார்த்துப்போம். அந்த IAM கடியில் அந்த குரூப்பு கடியில் என்ன வருவாங்க, IAM யூசர்னு வருவாங்க. அப்போ யூசர் இஸ் அ சிங்கிள் பர்சன், மல்டிபிள் பர்சன்ஸ் டுகெதர் வில் ஃபார்ம் அ குரூப். அப்போ அதே மாதிரியே AWS மேனேஜ்டு செல்ஃப் மேனேஜ் ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரூலுமே ஒரு சிங்கிள் ரூல். மல்டிபிள் ரூல்ஸை ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் ரூல் குரூப்பு. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் சில ரூல் குரூப்ஸ்லாம் வச்சுருக்கான். மல்டிபிள் ரூல்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ரூல்ஸை வச்சு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை AWS என்ன பண்ணிடுறான்னா அவன் சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வருதுங்க. இது AWS மேனேஜ்டு ரூல் குரூப். இது வேண்டாம், கேன்சல்னு கொடுத்துட்டு ஆட் மை ஓன் ரூல்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ரூல் பில்டர் வந்துடும். நீங்கள் ஜேசனில் கூட விஷுவல் எடிட்டரில் கூட நீங்கள் ரூல் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரூல் இது, ப்ரொடெக்ட் SQL இன்ஜெக்ஷன் INJECTION சும்மா ஒரு பேர் நான் வச்சுருக்கேன். எனக்கு எப்படி SQL இன்ஜெக்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணால் எனக்கும் ஐடியா இல்லை. SQL இன்ஜெக்ஷன்றது அட்டாக் என்னென்னா, இதுதான் நம்மளோட URL. நீங்கள் ஏதாவது ஒரு டைப் பண்ணுறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஹிட் பண்ணுறீங்கன்னா இந்த URL வழியாக தான் என்ன பண்ணணும்னா ரெக்வஸ்ட்டு சர்வருக்கு போகும். இந்த பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய இடத்துல அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா SQL கமாண்டு கொடுப்பாங்க. ஸோ தட் உங்கள் கம்ப்யூட்டர் இந்த கோட பாஸ்வேர்டை எப்பவுமே யூசர் நேம் பாஸ்வேர்ட்னா அது படிக்கும்ல, படிக்கும்போது என்ன ஆயிரும்னா SQL கோடை உங்கள் கம்ப்யூட்டர் படித்து டேட்டாபேஸில் உங்கள் SQL கமாண்ட் ரன் ஆயிருங்க. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are gaining full access to the system. இந்த மாதிரி சில ஹேக்கிங்லாம் இருக்குது. பட் நம்ம மெயினாக SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை க்ரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ரெக்வஸ்ட் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் என்ன செக் பண்ணணும், என்னென்னா URL பாத்தை செக் பண்ணுங்கள். அந்த URL பாத்தில் என்ன செக் பண்ணணும், இஃப் இட் கண்டெய்ன்ஸ் அ வேர்டா, இல்லை என்ஸ் வித்தா, ஸ்டார்ட்ஸ் வித் செலக்ட் SQL கமாண்ட், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு அந்த ரெக்வஸ்ட்டை பிளாக் பண்ணு, ஆட் அ ரூல். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு ரூலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மேனுவலாக ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு IP அட்ரஸை பிளாக் பண்ணணும் அப்படின்னாலும் IP செட்டுன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். VPC இல்லை, அந்த IP செட்டை வச்சு கேன் சி இந்த IPஸ்லாம் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா IP செட் ஆட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி சில ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ரூல் குரூப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ரூல் குரூப் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரூல் குரூப் இஸ் மல்டிபிள் ரூல்ஸ் டுகெதர். இல்லையா மேனுவலாக ஒரு ரூல்ஸாக கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் சும்மா எதுவுமே செலக்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டுன்னு நான் ஆட் ரூல்னு கேன்சல் கொடுக்குறேன். எந்த ரூலும் ஆட் பண்ணல, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னா என்ன ஆக்ஷன் எடுக்கணும், டிஃபால்ட்டாக அலோவ் பண்ணுமா பிளாக் பண்ணுமா, மீனிங் டிஃபால்ட் WebACL ஆக்ஷன் ஃபார் ரெக்வஸ்ட் தட் டோன்ட் மேட்ச் எனி ரூல்ஸ். அப்போ அது நார்மல் ரெக்வஸ்ட், எந்த ரூலுமே மேட்ச் ஆகலைன்னா என்னது, ஏதாவது ரூலில் மேட்ச் ஆகுதுன்னா ஏதோ ட்ரை பண்ணுறான், ஏதோ ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி எதுவும் மேட்ச் ஆகலைன்னா அலோவ் பண்ணிடு. நெக்ஸ்ட் ரூல் ப்ரியாரிட்டி, எந்த ரூலுக்கு நீங்கள் முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆர்டரிங்லாம் கொடுத்துக்கலாம். ஏதாவது CloudWatch மெட்ரிசஸ் கான்ஃபிகர் பண்ணுமா, இல்லை ஃபைனலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிரியேட் WebACLன்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இட் வில் பி மேப்டு வித் யோர் CloudFront சர்வீஸ். அப்போ மேப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ப்ரொடெக்டிங் யோர் ரெக்வஸ்ட், இன்கமிங் ரெக்வஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா கூட ஐ கேன் ஷோ எக்ஸாம்பிள்ஸ். WebACL என்ன எக்ஸாம்பிள் காமிக்கலாம்னா ஐ கேன் ஷோ எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஒரு வேணும்னே 10 ரெக்வஸ்ட் தான் அலவுடு, இல்லை 5 ரெக்வஸ்ட் தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு 1 மினிட்லனா அப்போ 5 வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி 6வது வாட்டி பண்ணனா என்ன ஆகும், இட் வில் பி பிளாக்டு. ஏன்னா ஒரு மினிட்டுக்குள்ளே இவ்வளோ ரெக்வஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஐ லீவ் இட் டு யோர் இமேஜினேஷன், ஐ லீவ் இட் டு யோர் ரூல்ஸ். நீங்கள் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரூல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வித் திஸ் WAFனா என்ன, அதில் WebACLன்றது நீங்கள் ஒரு WebACL என்ன பண்ணலான்னா லோட் பேலன்ஸருக்குள்ள CloudFront அட்டாச் பண்ணலாம். WebACLக்குள்ளே உங்களுக்கு ரூல் குரூப்ஸ் இல்லை இண்டிவிஜுவல் ரூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரூலை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை AWS மேனேஜ் ரூல் குரூப்பை நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இட் வில் பி ப்ரொடெக்டிங் யுவர் வெப்சைட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக CloudFrontனா என்ன, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னா என்ன, அண்ட் ஹவு தே ஒர்க் டுகெதர்ன்ற பேசிக் நாலேஜில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. ஸோ வித் திஸ் வில் wrap up our session
அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ன்றது இட் வில் பி அ ப்ராஜெக்ட் வீடியோ. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வீடியோ எப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலில் நம்ம வில் டாக் அபவுட் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்போங்க. CloudFront பார்த்துருப்போம், அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதோட ரூல்ஸ்னால் என்ன. அண்ட் நம்ம ஆக்சுவலாக எந்த ரூலும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அது எல்லாமே ஒன்று பெய்டு ரூல்ஸாக இருக்கும், இல்லைனா ஃப்ரீ ரூல்ஸுன்றதை நம்ம மேனுவலாக ஒரு ரூலாக ஆட் பண்ணுவோங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னாலே நிறைய ரூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும், விச் யூ கேன் காப்பி பேஸ்ட் இட் அண்ட் யூ கேன் ஸ்டில் மேனேஜ் டு ஹாவ் த லேட்டஸ்ட் ரூல்ஸ் அவைலபிள். அப்போ நெட்டில் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ ஸ்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, WAFனா என்ன, CloudFrontனா என்னன்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம பார்த்துருப்போம். இப்போது வித் திஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே AWSல ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, AWSல கண்டினியூ ஆகும். ஆனால் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆட்-ஆன்னு சொல்லலாம். லைக் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், API கேட்வே, க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸு, இதெல்லாமே நம்ம என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்னு நம்ம சொல்ல முடியும். பட் இது ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 3-tier ஆர்கிடெக்சருக்கு தேவையான சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே சர்வீசஸை பார்த்துட்டீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு தட். அண்ட் நவ் அடுத்த வீடியோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் இந்த மீனிங் நம்ம ஒரு கம்ப்ளீட் படித்த எல்லா சர்வீசஸையும் கம்பைன் பண்ணி சில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்வீசஸையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு நியூ ப்ராடக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்ப்ளீட் ஆர்கிடெக்சரை நம்ம AWS டிசைன் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி ஒரு 3-tier ஆர்கிடெக்சரை நம்ம வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி எ ரியல் டைம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நீங்கள் இன்டர்வியூவில் இதுதாங்க என்னோட ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் இதெல்லாமே நம்ம அப்போ பேசுவோம். பட் இதை என்னோட வெப்சைட் ஆர்கிடெக்சர் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். அதை தாண்டி வர என்னென்ன ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் இன்னும் சப்போர்ட் பண்ணலான்றதை நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு லாங் வீடியோ. ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் 2 சொல்யூஷன்ஸ். ஒன்று, அந்த வீடியோனா இப்போ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் நான் பிளான் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த கமிங் வீக்கெண்ட் நான் பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஒரே வீடியோவாக ஒரு நாள் லான்ச் பண்ணுவோமா, மல்டிபிள் ஹவர்ஸுக்கு இருக்கும், 3-4 ஹவர்ஸ் கிட்ட அந்த மாதிரி பண்ணுவோமா, இல்லை அதுவே நான் கட் பண்ணி மல்டிபிள் பார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணலாமா. ஸோ ஐம் பிளானிங் ஆன் ஒர்க்கிங் அரவுண்ட் இட். ஸோ டிபெண்டிங் ஆன் எடிட்டிங் பண்ணும்போது அந்த ஃப்ளோவை நான் பார்த்துப்பேன். பட் ஸ்டில் நெக்ஸ்ட் வீக் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ நியூ ப்ராஜெக்ட். அண்ட் நானும் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டோம், விச் இஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆன் அவர் யூடியூப் சேனல். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, நான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அவங்க கூட நான் லிங்க் ஆகி ஐ கேன் ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் ரெவென்யூ. அண்ட் இன்னும் சில மெம்பர்ஷிப் பிளான்லாம் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மீனிங் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிரியேட் கஸ்டமைஸ் ஸ்டிக்கர்ஸ். சும்மா சேட்டில் நீங்கள் என்ன கஸ்டம் ஸ்டிக்கர் போடணும், இல்லை லாங் டைமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்மால் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் மாதிரி ஆட் ஆகிடலாம். அந்த சப்ஸ்கிரைபர் மாதிரி ஆட் ஆகுறீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா வீடியோஸ் இல்லை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் இட். And it will be roll out slowly in a long term basis. I'll be slowly making those rollouts because ultimately you are learning for making your life better. நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு I am doing this so that எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கில் இருக்குது, which is I'm blessed. மீனிங் ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுது, சொல்லிக் கொடுக்கறனால you can understand. அப்படி அந்த ஸ்கில் இருக்கனால I'm using the skill to make myself rich. அவ்வளோதான். ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை வச்சு தான் எல்லாருமே அவங்க க்ரோ ஆவாங்க, they will get richer. அப்போ நானும் இந்த யூடியூப்ன்றது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். பட் ஸ்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கும் அந்த யூடியூப்லேருந்து வந்துச்சுன்னா தட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அப்போ அதுக்கு எப்படி ஆட் ரெவென்யூ அண்ட் எப்படி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் இதில் வந்து என்னென்ன ரெவென்யூலாம் வருதுன்றது எல்லாமே ஐம் கரண்ட்லி பிளானிங் அண்ட் ஐம் மேக்கிங் ஆன் இட். பட் ஸ்டில் தட் இஸ் திங்ஸ் அபார்ட், அது என்னோட திங்ஸ். இன்னும் குரூப்பெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த யூடியூப் கம்யூனிட்டி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டவுட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கார்ட் குரூப் க்ரியேட் பண்ணலாம். இது எல்லாமே பிளானிங். ஸோ வில் ஸ்லோலி மேக் திஸ் கம்யூனிட்டி ரிச் கம்யூனிட்டி. இன்னும் பெருசாக நம்ம க்ரோ ஆகும். ஏன்னா AWS மட்டும் இல்லாமல் DevOps இருக்குது, DevOps மட்டும் இல்லாமல் Linux இருக்குது, Azure இருக்குது, GCP இருக்குது, அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் லாட் ஹியர். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸுக்கு ஐ கேன் டீச் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். அண்ட் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும். பட் திஸ் மார்க்ஸ் டெக்னிக்கல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆஃப் AWS சர்வீசஸ். அடுத்த அட்வான்ஸ் சர்வீசஸை நம்ம அட்வான்ஸ்னே போட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் AWS சீரீஸ். ப்ராஜெக்டோட இன்னும் ரியலாக கம்ப்ளீட் ஆயிரும். பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் திஸ் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் இது 15th வீடியோன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 14th-15th வீடியோ ஆன் AWS சொல்லணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட
உங்கள் கூட 15 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒவ்வொரு வீடியோ 1 ஹவர் ஒரு 1.5 ஹவர்ஸ்னு வச்சா கூட 15 ஹவர்ஸ் நீங்கள் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு யூ ஆர் வாட்சிங் தீஸ் வீடியோஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். மற்ற சீரீஸில் ப்ராஜெக்ட் செஷனில் ஐ வில் பி கேச்சிங் யூ. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுக்கனாலும் ஸோ மேக் ஷூர் யூர் ரைட்டிங் இட் டவுன். ஏன்னா இவ்வளோ நாளாக யாருமே அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க. இப்போது ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு கிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் சஜஷன்னாலுமே புட் இட் டவுன் இன் த கமெண்ட்ஸ். ஐம் ஹாப்பி டு ரீட் தம் அண்ட் ஹாப்பி டு ரிப்ளை பேக். நடுவில் கொஞ்சம் கேப் இருந்திருக்கும். ஸோ என்னோட த்ரோட் வாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஐ வில் பி கெட்டிங் கஃப். அப்படி இருந்தால் எனக்கே அந்த வீடியோ பார்க்க தோணுது. ஸோ தட்ஸ் வை புட் இட் டவுன் எவ்ரி திங் அவே. கம்ப்ளீட்டாக ஹீல் ஆன அப்புறம் நான் ஐம் பேக். Regularly I'll be trying to post videos hereafter. So once again, thanks for all your comments, all your love, and I'll catch you on the next video.